சார் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண் ஜாதகங்க. 13 ஜூலை 1990 8:30 AM ராணிப்பேட்டையில பிறந்திருக்கிறாரு. ஜாதகர் பிறந்த லக்னம் சிம்ம லக்னம், ராசி கும்பராசிங்க. ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் பூரட்டாதி 3 குருவோட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு. ஜாதகர் பிறந்த திதி தேய்பிரை சஷ்டி திதியில பிறந்திருக்காருங்க. சோபனம் யோகம், கரசை கரணுங்க. ஜாதகரோட இப்ப அட் பிரசன்ட் நடந்துட்டு இருக்கிற தசை புதன் தசையில சந்திர புக்திங்க. 17 ஏப்ரல் 2024 இருந்து 16 செப்டம்பர். டேட் தப்பா சொல்றீங்க. என்னங்க சார்? ஹலோ, டேட் தப்பா இருக்குங்களா ஐயா? 17/7/1990. 17/7ங்களா? ஒரே நிமிஷம் சார் செக் பண்ணி. ஆமாங்க ஐயா. சிம்ம ராசி, சிம்ம லக்னம் வரும், பரணி நட்சத்திரம் வரும். கரெக்ட். ஆமாங்க சார், கரெக்ட்டுங்க. 17/7/90ங்க. 8:30 AM ராணிப்பேட்டைங்க. ஒரே நிமிஷம் சார் சேஞ்ச் பண்ணி. ஆமா ஐயா. ஆமாங்க சார், சிம்ம லக்னம், ராசி மேச ராசி, பரணி நட்சத்திரங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. ஓகேங்க சார். இப்போ உங்களுக்கு ராகதசை நடந்துட்டு இருக்குதுங்க. ராகதசையில குரு புக்தி ஆகஸ்ட் 2024 வரைக்கும். ஜாதகர் பிறந்தது தேய்பிரை தசமி திதிங்க. யோகம் சூலம் யோகம், மணிசை கர்ணத்துல பிறந்திருக்கிறாரு. ஜாதகரோட கேள்விகள், கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. கவர்மெண்ட் ஜாப் எப்ப கிடைக்கும், மேரேஜ் எப்ப நடக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்கால வாழ்க்கை, பொதுவான பலன்கள். சங்கர் சார், நீங்க ஆரம்பிச்சுக்கிறீங்களா? ஓகேங்க சார், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். வணக்கம். இது பாத்தீங்கன்னா ஆண் ஜாதகம். நான் டீல் டோட்டலாவே சொல்லிடுவோம். அது பிறகு நீங்க வெயிட் பண்ணி எல்லாருமே சொன்ன பிறகு பார்த்துட்டு கடைசியா நீங்க உங்களோட டவுட்லாம் சொன்னா போதுங்க சார். இப்போதைக்கு வந்து நான் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றதை ரெகுலரா அப்படியே சொல்லிடுவோம். சரிங்க ஐயா. ஓகே. இன்னைக்கு இது ஜாதக பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 17/7/1990 8:30 AM ராணிப்பேட்டில் பிறந்திருக்காங்க. இப்போ ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம்னா, இது வந்து சிம்ம லக்னம், ஒரு மேச ராசி. சிம்ம லக்னம், லக்னாதிபதி 12ல மறைந்து உங்களுக்கு குருவோட இணைந்து நல்லா சுபத்தன்மையா நல்லா இருக்காரு. ஒரு ராசி அப்படின்னு பார்க்கும்போது மேச ராசி, ராசியிலே செவ்வாய் அப்படின்ற விஷயம் இருக்குங்க. அப்போ செவ்வாய்க்கு ஒரு சுபத்தன்மை இருக்கா அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒளி புரிஞ்சு கொஞ்சம் ஒளியோட சந்திரனா தான் இருக்காரு. மேச ராசியில இருக்காரு, செவ்வாயா இருக்குது. அப்படின்றப்ப ராசி அப்படின்றது செவ்வாய் ராசியிலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா முன்கோபம் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா அந்த ராசியிலேயே இருக்கும்போது வரும். ஹைட்டாவும் கண்டிப்பா இருப்பீங்க. ஏன்னா செவ்வாய் அப்படின்றத உடல் அந்த இதுக்கு அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்டு அப்படின்ற விஷயங்கள் ஒரு நல்ல ஹைட்டாக வளரக்கூடிய விஷயங்களா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆக ஒரு சிம்ம லக்னம் அப்படின்னாலே ஒரு அதிகாரம், பதவி, ஏதாவது ஒரு விஷயங்கள்ல நம்ம போகணும், அது நம்ம கீழே ஒரு 4-5 பேராச்சும் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அதே மாதிரி எளிமையாக பழகக்கூடிய குணமும் உங்களுக்கு இருக்கும். எல்லாத்துக்குமே எளிமையா சர்வே பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் மனசுல அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு இருக்கும். ஆக மேசராசி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் ராசியிலேயே இருக்குது, ஒரு தளபதி அப்படின்ற விஷயம் தான் அந்த செவ்வாய். அப்ப வந்து ஒரு மேனேஜர் ஒரு ஆர்டர் அப்படின்ற விஷயத்த போட்டாருன்னா அதை முன்னாடி நின்று என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இல்ல எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய திறமை அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ போராடி செய்யக்கூடிய குணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேசராசியில ராசியிலேயே செவ்வாய் ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்குங்க. அப்ப ஸ்ட்ராங்கா எவ்வளவுக்கு எவ்வளவு அங்க ராசியிலேயே செவ்வாய் உட்காருதோ அப்போ உடல்ல அங்கங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயம், ஒரு தீ காயம் ஏற்படுறது, உடல்ல வந்து அந்த தோல்ல வந்து ஏதாவது நிறைய காயங்கள் கண்டிப்பா உடம்புல இருக்குங்க. ராசியிலே செவ்வாய் இருக்குது, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எந்த சுகத்தன்மையும் இல்லை. ஒரு சூரியனோட பார்வை 10ஆம் பார்வையா வாங்கியிருக்குங்க. அப்ப சூரியன்றது ஒரு நட்பு இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு அரை பாபர் அரை சுபர் அப்படின்ற விஷயத்துல சூரியனோட பார்வை அப்படின்ற விஷயத்தையும் வாங்கியிருக்கு செவ்வாய். அப்போ ராசியிலேயே இருக்கு.
அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22 டிகிரி, அது வந்து செவ்வாய் 9 டிகிரி ஆக ஒரு 18 டிகிரி விலகிதான் இருக்கு. ரொம்ப பாதிப்புலாம் அப்படி உள்ள விஷயங்களுங்க. உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ராசியிலேயே அதிபதியா வந்து செவ்வாய் வர்றதுனாலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுக்க மாட்டாரு. ஆனா அந்த தசா புத்தி காலம் அப்படின்ற விஷயங்கள் வந்திருந்தால் உடல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஆனால் நீங்க ரொம்ப போராட்ட குணம் அப்படின்ற விஷயம் 20 கிலோ இருப்பீங்க. உடல்ல அங்க ரொம்ப விழுப்புண் பெற்றுறீங்களா, விழுப்புண் நிறைய வந்து உங்களுக்கு அடிபட்டு இருப்பீங்க வாழ்க்கையில அப்படின்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேச ராசியில செவ்வாய் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் சொல்றேன். மற்றபடி வந்து செவ்வாய் வேற இடத்துல இருந்தா கண்டிப்பா பலன்கள் அப்படின்ற விஷயம் மாதிரி இருக்கும். சிம்ம லக்னங்க, லக்னம் அப்படின்னாலே சிம்மம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு 4 பேரை வச்சு நம்ம அதிகாரம் பண்ணி அந்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி உங்க கூட உங்களை நம்பி பல பேர் 10 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு சர்வே பண்ணணும், அவங்களுக்காக ஒரு விஷயங்களை வந்து எளிமையா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாரபட்சம் பார்க்காம எல்லா விஷயங்களும் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஒரு சுக்கிரன் குரு அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ல, மிதுனத்துல, ராசிக்கு 3ல. ஆக லக்னத்துக்கு 11ல சுக்கிரன் குரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசுல நீங்க என்ன, சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு ரொம்ப போராடி அந்த விஷயத்த தடை தடங்கள் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு இருக்குங்க. ஆனா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் குரு இருக்குது, அதுவும் ஒரு சுப கிரகங்கள் இருக்கிறது பாத்தீங்கன்னா மனசுல என்ன ஆசை இருக்கோ அது உங்களுக்கு நிறைவேறதுக்கான அதிகமா நிறைவேறிருக்கும் உங்களுக்கு. ஆனா ஒரு விஷயங்களை ஒவ்வொருத்தவங்க மனசுலயே மட்டும் போட்டு புழுங்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் செய்யணும் செய்யணும்னு சொல்லி பல வருஷமா வந்து அப்படி யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 11ல குரு அப்படின்னா மன நிறைவு அப்படின்றது, அந்த உங்களுக்கு மன திருப்தி அப்படின்ற விஷயம், சாட்டிஸ்பேக்ஷன் விஷயம் கண்டிப்பா அடையும். ஒரு விஷயம் வந்து நீங்க அடைஞ்சிருவீங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல 2 கிரகம் இருக்கு. அதே மாதிரி எந்த விஷயங்கள் நடந்தாலும் உங்களுக்கு ஒரு இரட்டிப்பா வந்து லாபம் அப்படின்ற விஷயம் கிடைக்கக்கூடிய வகையிலையும் அருமையான அமைப்புல லக்னத்துக்கு 11ல அப்படின்ற விஷயம் சூப்பராகவே இருக்குங்க கண்டிப்பா. அப்ப அந்த குரு சுக்கிரன் இணைவு மற்ற விஷயங்கள்ல வந்து நமக்கு கோல்சாரத்துல வந்து இந்த மாதிரியான அமைப்புல இருக்குது. உங்களுக்கான ஒரு லைஃப் லாங் எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு கூட வரும் விஷயம். அதாவது போராட்டமா வாழ்க்கை அப்படின்ற விஷயம் இருக்கும். ஏன்னா ராசியிலே அங்க செவ்வாய் இருக்குது, உங்களுக்கு ஒரு அதிகார பலம் மாற்றம் விஷயங்கள் எல்லா விஷயங்களும் கொடுக்கும் கண்டிப்பாக. ஒரு முன்னாடி நின்று துணிஞ்சு எந்த விஷயமாலும் தான் செயல்படுறது, பின்னாடி எந்த விஷயம் இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் தைரியமா பண்ணுவீங்க. ஆக குரு அப்படின்ற விஷயம், சுக்கிரன்ற விஷயம் பொதுவான உங்களுக்கான ஒரு கூடவே வரக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னா மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கண்டிப்பா நடத்திடுவீங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து கண்டிப்பா வந்து நடத்திடுவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் சூரியன் கேது, லக்னாதிபதி சூரியனாகி அங்க உங்களுக்கு கடகத்துல இருக்கு, கேதுவோட இருக்கு, புதனோட இருக்கு. ஆக புதன் சூரியன் அப்படின்ற விஷயம் வந்தாலே ஒரு விஷயங்கள் ஆளுமை திறன் ஒரு விஷயத்த செஞ்சே ஆகணும் அப்படின்ற விஷயம். இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் பாத்தீங்கன்னா இந்த புதன் சூரியன் கேது அப்படின்றதுல உங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்டதுல நாட்டம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா இருந்தே தீரும். ஏன்னா புதன் சூரியன் கேது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஒரு அருமையான அமைப்பு அப்படின்றதுல ஒரு அந்த ரீதியாக ஒரு கண்டிப்பா ஒரு கான்டாக்ட் இருக்கும் உங்களுக்கு. அரசியல் ரீதியா சம்மந்தப்பட்ட ஒரு கான்டாக்ட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சைடில் நீங்க மற்ற என்னதான் தொழில் வேலை அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் இதுலயும் ஒரு கான்டாக்ட் டச் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான், லக்னத்துக்கு 5ல, ராசிக்கு 9ல. மேரேஜ் விஷயத்துல சங்கர் சார் வாய்ஸ் வரலைங்க சார். வாய்ஸ் வரலைங்களா? ஆமாங்க சார். சார் இப்ப கேக்குங்களா? இப்ப கேக்குதுங்க. ஓகே சார். உங்களுக்கு லக்னத்துக்கு 5ல, ராசிக்கு 9ல அப்படின்ற விஷயங்கள்ல அங்க சனி பகவான் வருதுங்க. இப்ப 9 அப்படின்றதுனால பாக்கியம், நமக்கு ஒரு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை கிடைக்கக்கூடிய அந்த என்னென்ன வயசுல என்னென்ன தேவையான விஷயங்கள் கிடைக்கணுமோ ராசிக்கு 9ஆம் இடத்துல ஒரு குருவோட வீட்டுல குருவோட பார்வையில சுக்கிரனோட பார்வையில அவரு சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் ஆயிட்டாரு. ஆனா அவர் பாகிஸ்தானத்துல உட்கார்ந்தது பல நம்ம கிடைக்க வேண்டிய விஷயத்த சில தாமதத்துக்கு பிறகு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயமா இருக்கு. அதே மாதிரி லக்னத்துக்கு 5 அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் அப்படின்ற விஷயம்,
கிடைக்கக்கூடிய அமைப்புல சில தாமதம் அப்படின்னா திருமணம் அப்படின்ற சில கொஞ்சம் லேட்டு. நார்மலா ஒரு 26ல பண்றாங்கன்னா 28 to 30 அப்படின்ற விஷயங்கள்ல பண்ற மாதிரியான ஒரு மேரேஜ் இல்ல அதுக்கும் மேல கூட போகலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த திருமணம் அப்படின்றது டிலே ஆகுறதுக்கு ராசிக்கு 9லயும் ஆகி லக்னத்துக்கு 5லும் ஆகி அங்க சனி பகவான் அங்க இருக்காருங்க. குரு பகவான் சுக்கிர பகவான் கண்டிப்பா வந்து பாத்துட்டாங்க. குரு பகவானோட ஒரு 29 டிகிரி இருக்காருன்னா சனி பகவான் 28. ஆக உங்களுக்கு குரு சுக்கிரனோட பார்வை சனி பகவானுக்கு இருக்குது அப்படின்னு சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் ஆயிருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வர்க்கோத்தமம் ஆயிட்டாங்க. சனி பகவானும் வர்க்கோத்தமம், அங்க குரு பகவானும் வர்க்கோத்தமம். ஆக சனி ராசிக்கு 3ல சுக்கிரனும் மறைகிறாங்க. அப்படின்றதுனாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருமண தாமத அமைப்பு அப்படின்ற விஷயம் ஏற்படுறதுக்கான அமைப்பு அப்படின்றது இருந்திருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திருமண ஒரு தாமதம் அப்படின்ற விஷயம் ஆயிட்டு இருக்குங்க. அது எப்போது அப்படின்ற விஷயம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த விஷயங்களை பார்த்துடலாம் அந்த கொஸ்டின் அப்படின்ற விஷயம் பார்க்கும்போது. அப்ப அந்த லக்னத்துக்கு 5ல ராசிக்கு 9ல சனி பகவான் இருந்து ஒரு வர்க்கோத்தமம் அப்படின்ற விஷயமும் ஆகி அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இந்த திருமண தாமதம் தடைகள் அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்குங்க. ஒரு இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் அலையன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கும். வந்திருந்தாலும் ஒரு தட்டி கழிச்சு போயிடுச்சு அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்களே, இல்ல வந்தாங்க கேட்டாங்க, ஆனா என்னன்னு நம்ம முடிவு பண்றதுக்குள்ளேயே இல்ல வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து ஒரு தடை தட்பட்டு போயிருக்கும். அப்படின்னா விஷயங்களும் கண்டிப்பா இருந்திருக்குங்க. லக்னத்துக்கு 6ல ஒரு ராகு பகவான், உங்களுக்கு ராசிக்கு 10ல ராகு பகவான். ஆக ஒரு குருவோட பார்வை அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 29 டிகிரி ராகு 14 டிகிரி குருவோட பார்வை வர்றதுக்கானதுல உங்களுக்கு புதன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ராகுவை பாக்குதுங்க. உங்களுக்கு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கு. அப்ப வேலை அமைப்பிலையும் வருது, ராசிக்கு 10ல ராகு, அப்ப தொழில் அமைப்பிலையும் வருது. ஆக நீங்க வந்து தொழிலோ வேலையோ பல வித்த கத்து வச்சிருப்பீங்க கண்டிப்பாக. அதாவது ஒரு தொழில்தான் இல்லைங்க, ஒரு விஷயம்தான் இல்லைங்க, உங்களுக்கு பல விஷயங்கள் வேலையா இருந்தாலும் சரி, பல வேலைக்கு பல விஷயங்கள் போயிட்டு டிஃப்ரெண்டா ஒரே தொழிலே ஒரு விஷயங்கள் இல்லை, பல விஷயங்களை வந்து வேலைக்கே நீங்க போயிருப்பீங்க. பல தொழிலும் விஷயங்களும் தெரிஞ்சு கத்து வச்சிருப்பீங்க. ஆனா அந்த விஷயத்துல பர்டிகுலரா ஒரு வேலைய ஒரு தொழிலை வந்து பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் அப்படின்ற விஷயங்கள் முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க சூரியனோட ஆப்போசிட் வந்துருதுங்க. அங்க கேது சூரியன் பாத்தீங்கன்னா ஒரு 14 டிகிரி அப்புறம் இணைவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருது. அப்ப நேரம் ஆப்போசிட்ல ராகு அப்படின்றது. அப்ப அந்த சூரியன் வந்து ஒரு ராகு கேது அப்படின்ற விஷயங்கள்ல ஒரு மிக்சிங் அப்படின்ற விஷயங்கள் வரும்போதும் ஒரு லக்னத்துக்கு 6ல ராசிக்கு 10ல போய் அங்க பாவகிரகம் வந்து 10ல ஒரு பாவியா இருக்கணும் அப்படின்ற விஷயம் நல்ல விஷயம். இருந்தாலும் அங்க கொஞ்சம் ஒரு சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் இருந்திருந்தால் கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும். ஒரு விஷயத்துல ஒரு தொழிலோ வேலையோ அப்படின்ற விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கும். இங்க கொஞ்சம் ஒரு சூரியனோட 15 டிகிரி பார்வை அப்படின்ற விஷயம் போகுது அப்படின்ற விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படின்றதுனால ஒரு சூரியன் ஒளி கிரகங்களோட அந்த சூரிய சந்திரனோட ஒளி கிரகங்கள் அப்படின்ற விஷயத்துல அந்த ராகு கேது அப்படின்னு சம்மந்தப்படும் போது உங்களுக்கு ஒரு அந்த வாழ்க்கையில தேவையான விஷயங்கள்ல போய் நோக்கி போயிட்டு இருப்போம். அதுல இல்லாம டிஃப்ரெண்டா வேற இப்போ இதுல வேற ஒரு டேர்னிங் பாயிண்டா வந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது இல்லாம வேற இதுல கூட்டிட்டு போயிடும். சங்கர் சார் வாய்ஸ் வரலைங்க சார். மாற்றம் அப்படின்றத சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா. இதுல உங்களுக்கு ராகு தசை ராகு புத்தி அப்படின்ற விஷயம் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அப்ப அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேற ஒர்க்கோ ஜாப்போ இல்ல வேற தொழிலோ பண்ணிட்டு இருப்பீங்க. 2022க்கு பிறகு நம்ம வேற இதுல போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சிந்திச்சிருப்பீங்க, கண்டிப்பா சிந்திச்சிருப்பீங்க. அந்த விஷயங்களுக்காகத்தான் இப்போ வந்து 2022ல இருந்து உங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள போகணும் அப்படின்ற ஒரு எய்ம் வந்து டார்கெட் வந்து நீங்க பண்ணிட்டீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2022ல இருந்து இப்போ 2024 ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகுதசைக்கு முன்னாடி உங்களுக்கு செவ்வாயோடது நடந்திருக்கு.
ஓகே, நம்ம தசாபுத்திகள் அப்படின்ற விஷயங்கள்ல வரும்போது பார்க்கலாம். இப்ப ராகு தசையில உங்களுக்கு இப்போ ராகு புத்தியில இருந்து உங்களுக்கு தீவிரமாக ஒரு சிந்தனையில விஷயங்கள்ல இருப்பீங்க. அந்த விஷயத்துக்காக இப்போ போராடிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நடக்கிறது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குருவோட புத்தி 8வது மாசம் வரைக்கும் இருக்குங்க. உங்களுக்கு லக்னத்துக்கு 5 8ஆம் அதிபதியா வராங்க. அப்ப அட்டம அதிபதி அப்படின்ற விஷயமும் இருக்கு, 5ஆம் அதிபதியும் இருக்கு. அவங்க 11ல இருக்காங்க. ஒரு சனி பகவானோட பார்வைய வாங்கி இருக்காங்க. 28 டிகிரி 29 டிகிரி. ஆமா, சனி பகவான் குரு பகவான் ரெண்டுமே வர்க்கோத்தமும் ஆயிருக்காங்க, நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அட்டமாதிபதி சனி பகவானோட ஒரு 6ஆம் அதிபதி அப்படின்றதோட பார்வை அப்படின்ற விஷயங்கள் வாங்குறாங்க. அப்ப அந்த குருவோட புத்தி அப்படின்றது ஒரு அட்டமாதிபதியா வர்றாரு இல்லைங்களா, அதுவும் அவரை 6ஆம் அதிபதியாக சனி பகவான் வர்றாரு. அப்ப 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி நேரம் நேரம் பார்த்துக்கிட்டு வர்க்கோத்தமும் ஆயிட்டாங்க. அப்ப அந்த 2 பேர்களோட ஒரு பலன்கள் ஜாஸ்தி கண்டிப்பா வைப்ரேஷன் இருக்கும். அப்ப 6 8 நீ இப்ப வம்பு ஏற்கனவே மேசராசியில செவ்வாய் உட்காந்துருக்காருங்களா, அப்ப வம்பு வழக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா பயப்படவே மாட்டேங்க, அடிச்சு எதா இருந்தாலும் பாத்துக்கோண்டா அப்படின்ற மாதிரி பண்ணுவீங்க. குரு உங்களுக்கு அட்டமாதிபதியா இருக்காரு, அவரு ஒரு சுக்கிரனோட இணைஞ்சிருக்காரு, நல்லா இருக்காரு. அப்ப எந்த பிரச்சனையாலும் வந்தாலும் நீங்க ஈஸியா அதுக்கு எப்படி சால்வ் பண்ணுமோ அந்த விஷயமே சால்வ் பண்ணுவீங்க. ஆக இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த 22ல இருந்து 24க்குள்ள கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் அப்படின்ற விஷயங்கள் ஒரு டீலிங் இப்போ போயிட்டு இருக்கும். 2022 டு இந்த மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. இப்போ அதாவது நீங்க இந்த விஷயத்துல கேள்வி கூட ஆட் பண்ணாம இருக்கலாம். கண்டிப்பா ஒரு விஷயம் பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற 8வது மாசத்தோட இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அது பிறகு உங்களுக்கு கண்டிப்பா கியூர் ஆகும். 6ஆம் அதிபதி அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா அங்க குரு சுக்கிரனோட பார்வை வாங்கிட்டாங்க. அப்ப குரு சுக்கிரனோட பார்வை பெற்ற சனி பகவானோட உங்களுக்கு புத்தி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த சுபம் ஆயிட்டாலே பாத்தீங்கன்னா குருவோட பார்வை வாங்கிட்டாலே அந்த பிரச்சனையில இருந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்ற விஷயம் வரும். ஆனா பாத்தீங்கன்னா குரு பகவான் சுபராகி அட்டமாதிபதி ஆயிட்டாருங்க. அப்படின்றதுனால ஈஸியா பிரச்சனைகளை உங்களுக்கு ஏதோ வம்பு வழக்கு இழுத்து கொடுப்பாரு. அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா 22வது வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சுங்க. இப்ப அடுத்து இன்னும் ஒரு 3 மாசத்துல அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அது பிறகு உங்களுக்கு அந்த பிரச்சனை தொல்லை அப்படின்ற விஷயம் இருக்காதுங்க. ஆக ஒரு கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேச ராசியா இருக்கு, ராசியில செவ்வாய் இருக்கு, முன்கோபம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இருக்குங்க. உடம்புல சில காயங்கள், தழும்புகள் அப்படின்ற விஷயம் எல்லாரும் இருக்கும் பொதுவாகவே. ராசிலேயே செவ்வாய் அப்படின்ற விஷயம், அதுவும் அவரோட ராசிலேயே உட்காந்துருக்காரு, கொஞ்சம் தீவிரம் அப்படின்ற விஷயம் இருக்கும். லக்னம் சிம்மமாயி அருமையான விஷயம். ஒரு சூரிய பகவானும் பாத்தீங்கன்னா சற்று கேது பகவானோட கொஞ்சம் 15 டிகிரி சம்திங்ல இணைஞ்சிருக்காரு. குரு பகவானோட அருமையா 0 டிகிரி தாங்க இருக்காரு. குரு பகவானோட முழுக்க சூப்பர் ஆயிட்டாங்க. ஒரு அரை சூப்பரும் முழு சூப்பர் ஆயிட்டாங்க. அருமையான விஷயம். அப்ப சூரியன் உங்களுக்கு லக்னாதிபதி குருவோட இணைஞ்சாலே சூப்பரா இருக்குங்க. எந்த விஷயம் இருந்தாலும் ஒரு தைரியமா ஆழ்மத்திறனோட முடிப்பீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு இருக்கு. போராட்டி வெற்றி பெறக்கூடிய தைரியம், திறமை எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ஜாதகமா தான் இந்த ஜாதக அமைப்பை அருமையான விஷயமா பாக்குறேன். ஆக ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு கிரகம்ன்றதை வைத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். இதை நம்ம பின்னாடி ஒரு செஷன்ல கொஸ்டின் செஷன்ல பேசும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பேசலாம். இப்போ கொஸ்டின் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாங்க. இப்போ கொஸ்டின் பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை அப்படின்ற விஷயத்த கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அவர் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல அமர்ந்து, ஒரு 6ஆம் இடம்னாலே பாத்தீங்கன்னா சனி பகவானோட வீடு மகரம், லக்னத்துக்கு 6. அப்ப அந்த 6ஆம் இடத்துல சனி பகவானோட வீட்டுல இருந்தா அப்ப ராகு என்ன பண்ணுவாரு, அப்ப எந்த வீட்டுல இருக்காரோ எந்த கிரகம் பாக்குதோ அதை போல செயல்படுவாங்க. கண்டிப்பாக அங்க 6ஆம் இடம் சனி பகவானோட வீட்டுல உட்காந்துருக்காரு. அப்ப சனி பகவான் ஆயிட்டாருங்களாங்க. சூரியனோட 15 டிகிரி பார்வையும் வாங்கிட்டாரு. அப்ப தொழில் வேலை ஏதோ ஒரு விஷயத்துல கிடைக்கிறதுக்கு, ஒரு அரசு அனுகூலமான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு சூரிய பகவானோட கருணை வேணுங்களா. அப்ப சூரிய பகவான் பார்த்துட்டாரு. சூரிய பகவான் குருவோட இணைஞ்சிட்டாருங்க. 3 டிகிரில இணைஞ்சிட்டு குரு. சூரியன் 0 டிகிரி, குரு 29, இன்னும் 2 டிகிரி தாங்க. 3 டிகிரியில குருவோட இணைஞ்சு உங்களுக்கு ஒரு ராகு பகவான் மேல
இப்ப ராகு பகவானோட ஒரு அருமையான விஷயங்கள், ஒரு 15 டிகிரி பார்வை அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்ப சனி பகவானோட தொடர்பு கிடைக்குது, ஒரு சூரியன் அரசு அனுகூலம் கிடைக்கக்கூடிய தொடர்பு கிடைக்குது, குரு பகவானோட சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நெருங்கி இணைஞ்சிருக்காங்க. ஆக உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ராகு திசை அப்படின்ற விஷயங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இருக்க இடத்த விட்டு வேற இடம் அந்த ராகு கேது சம்மந்தப்பட்டது. ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ல இருக்கு. அப்படின்றப்ப அந்த 12ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறதுனால, கேது சம்மந்தப்படுறதுனால உங்களுக்கு அப்போ ராகு தசை அப்படின்றது வேலைக்காக வெளியே வேற ஏதாவது போய் ஜாயின் பண்ற மாதிரியான அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா குருவோடதுங்க 2026-8 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லக்னத்துக்கு ஒரு சூரியனுக்கு நட்பு கிரகமாக வந்தாலும் பாத்தீங்கன்னா அது அட்டமாதிபதி ஆயிட்டாருங்க. அட்டமாதிபதி புத்தி போயிட்டு இருக்குங்க. அப்படின்றதுனால ஒரு விஷயங்கள் வெளியே தான் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த விஷயங்கள் நடக்கல. அடுத்து நான் வரப்போறது 8ஆம் மாசத்துக்கு பிறகு வரப்போகுது பாத்தீங்கன்னா ராகு சனிதேங்க. அப்ப சனி பகவான் உங்களுக்கு ஒரு லக்னத்துக்கு 7ல கோல்சாரத்துல இப்ப உங்களுக்கு போயிட்டு இருக்காருங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு 8ஆம் மாசத்துக்கு பிறகும் பாத்தீங்கன்னா ராகு தசையில சனி புத்தி வந்து பாத்தீங்கன்னா வக்கரமாகி இருக்குங்க. அது வர்க்கோத்தமம் அப்படின்ற விஷயம் ஆயிருக்குங்க. அப்ப வர்க்கோத்தமம் ஆயிருக்கப்ப சனி பகவானோட ஒரு குரு பகவானும் வர்க்கோத்தமாகி நேரடி பார்வையில சூப்பரா இருக்குங்க, அருமையான விஷயமா இருக்காங்க. அப்படின்றதுனால குரு சுக்கிரனோட பார்வையில சனி பகவான் குரு வீட்டுல இருக்கிறது அப்படின்றது அருமையான விஷயம். அப்ப வந்து அந்த சனி பகவான் சுபத்தன்மை ஆயிட்டாருங்க. அப்படின்றப்ப 6ஆம் அதிபதி அவரே வந்து ராகு பகவானோட ஒரு தசையில சனி புத்தி அப்படின்றதுல ஒரு அரசு வேலை அப்படின்ற விஷயத்தை விட அரசு அனுகூலம், அந்த அரசு ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, ஏன்னா சனி பகவானால இருந்தாலும் சுபத்தன்மை ஆயினாலும் அந்த அரசு அனுகூலம் கிடைக்கிறதுக்கான சில விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி வருவாங்களே, இந்த முதல் ஒரு அதாவது குருஜி ஐயா சொல்றது மாதிரி அதிக சுபத்துவம் இருக்குன்னா மேல் ஒரு அமைச்சர் அப்படின்னா அதுக்கு கீழே ஒவ்வொரு படியா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அரசு வேலை அதிகாரி அப்படின்னா அவருக்கு படிப்படியா ஒரு கீழே இருக்கிற ஸ்டேஜ் இருக்கு இல்லையா. அப்ப ராகு சனி அப்படின்ற புத்திகள் வந்து உங்களுக்கு அந்த அரசு அனுகூலங்களுக்கு டைரக்டா ஒத்து வரல. அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சூரியனுக்கு ஒரு பகை அப்படின்ற விஷயம் இருக்கு. ஆக அந்த ஒரு செகண்டரி ஒரு தேர்டு அந்த மாதிரியான கேட்டகரி வயசுல வேணா உங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பாக்குறேன். ஏன்னா சூரியனுக்கு ராகுவும் பகை, சனியும் பகை. இப்போ அடுத்து 8ஆம் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறது அந்த விஷயங்கள் தான். அது பாத்தீங்கன்னா 27 வரைக்குமே உங்களுக்கு இருக்குங்க. இப்போ இன்னும் அடுத்து வரப்போற 3 வருஷம் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் போக போகுது. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் இழுத்துட்டு போகும் அப்படின்றதான் நான் பாக்குறேன். இப்ப டைரக்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற விஷயத்த கொடுக்கறதுல கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப தசா புத்திகள் நமக்கு அதுக்கான சரியான ஒரு சிச்சுவேஷன் இல்லைங்க. லக்னத்துக்கு 7ல சனி பகவான் இப்ப கோல்சாரத்திலையும் போய்கிட்டு இருக்காருங்க. அது ஒரு விஷயம் இருக்குங்க. அப்ப கோல்சாரத்துல போகும்போது அங்க சனி பகவான் 7ல உட்காந்து லக்னத்தையும் பாக்குறாருங்க. அப்ப சிம்மம் அப்படின்ற விஷயம் பாதிக்கப்படுது. ஆக ஜாதகத்துல நல்லா இருந்தாலும் தசா புத்தியும் கோல்சாரமும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடனே கிடைப்பதற்கான அமைப்பு அப்படின்ற விஷயம் கொஞ்சம் டிலேயா தான் இருக்கு. ஆனா அரசு ஓரியன்டா பண்ணக்கூடிய ஒரு வேலை, ஜாப்பு, தொழில் அப்படின்ற விஷயத்துல கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலம் அப்படின்ற விஷயம் இருக்கு. டைரக்ட் அப்படின்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்க. அங்க எல்லாம் முழுக்க சூரியனுக்கு ஆப்போசிட்டான தசா புத்தி, லக்னத்துக்கு 7ல சனி பகவான், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க. கேட்டிருக்கீங்க. அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராசியிலேயே செவ்வாய் உட்காந்துட்டாருங்க. அப்ப எதையாவது ஒண்ணு வந்து நம்ம ஆட்சி பண்ணணும், அதிகாரம் பண்ணணும் அப்படின்ற விஷயம் எண்ணங்கள் அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்கு. லக்னத்துக்கு 12ல சூரியன் புதன் கேது. ஆக அந்த சிந்தனையே வந்து ஒரு அதிகமாக இருக்கும். 12ல கேது சூரியனோட புதனோட. அப்ப வந்து ஒரு அந்த சிந்தனையும் உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே இருக்கும். ஒரு நீங்க விவரம் எவ்வளவு தெரிஞ்சதோ அதுல இருந்தே அந்த சிந்தனையில இருக்கும் உங்களுக்கு. எதையாவது ஒண்ணு வந்து நம்ம வந்து ஒரு ஆளுமை திறனோட ஒரு விஷயங்களை பண்ணணும், அப்படின்னு சாதிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். கனவுலையும் கூட அதுதான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயத்தான் நான் பாக்குறேன்.
ஆக அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல செகண்டரி தேர்டரி அந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு ஜாப்பு தொழில் வேலை அப்படின்ற இதுல போகக்கூடிய இப்போட கோல்சார் நிறுவனங்களும் தசாபுத்தியும் உங்களுக்கு அந்த விஷயமா தான் உங்களுக்கு ஒத்துழைக்கும் அப்படின்றத பாக்குறேன். கண்டிப்பாக ஃபியூச்சர்ல ஒரு விஷயங்கள் இருக்குன்னா, ஆனா இப்போதைக்கு நம்ம ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளதான் என்ன மாதிரியான விஷயங்கள் போகும் அப்படின்ற விஷயங்கள் தான் ஒரு அளவுக்கு பார்த்தா தான் கரெக்டா இருக்கும். அது பிறகு அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு பின்னாடி பார்க்க முடியும். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்குங்க. அடுத்து 2வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு திருமணம் எப்போது அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு திருமணத்தை ஒரு தடை தாமதம் பண்ணியவர் யாரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் தான். ஏன்னா லக்னத்துக்கு 5ல உட்கார்ந்தாரு. ஒரு குழந்தை பாக்கிய அமைப்பு தாமதம் அப்படின்னாலே திருமணம் டிலே ஆகி போயிடுச்சு. அதுவும் வர்க்கோத்தமாயி அங்க சனி பகவான் ஸ்ட்ராங்கா ஒரு உட்காந்துட்டாருங்க. அப்படின்றதுனால அவரோட பலமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 6ஆம் அதிபதியும் ஆயிட்டாருங்க. அது மட்டும் இல்லாம மேசராசிக்கு ஒரு பாகிஸ்தானத்துல உட்காந்துட்டாரு. அதுவும் வர்க்கோத்தமாகி போயிட்டாருங்களா. அப்ப அந்த வர்க்கம் 9ஆம் இடத்துல போய் ஒரு பாபகிரகம் சனி பகவான் வர்க்கோத்தமாகி டபுள் ஸ்ட்ராங் அப்படின்ற விஷயங்கள் அங்க இருக்கிறதுனால அந்த அவங்களுக்கு டிலே அப்படின்றது ஆயிருக்குது. ஒரு திருமணம் அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப சனி பகவான் தானே உங்களுக்கு அதை டிலே பண்ணியிருக்காரு. அப்ப ராகுவோட தசையில சுபர் பார்வை பெற்ற அங்க சனி பகவானோட புத்தியில அந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு சான்ஸ் அப்படின்றது வர்ற 8வது மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு திருமண அலையன்ஸுகள் வரக்கூடிய அமைப்பு அப்படின்றத நான் பாக்குறேன். அப்ப 2024 26/8/2024 வர்ற 8ஆம் மாசத்துக்கு பிறகு சனி புத்தியில ஒரு 7ஆம் அதிபதியும் அவரே வந்துட்டாருங்க. ஆக 6ஆம் அதிபதி மட்டும் இல்லைங்க, 7ஆம் அதிபதி. அப்ப 7ஆம் களத்திரம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்களோட ஒரு புத்தி தசை அப்படின்ற விஷயங்கள்ல அந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா, குரு சுக்கிரனோட பார்வை பெற்ற சனி, குரு வீட்டுல இருக்க சனி. ஆக ஒரு சனி பகவான் நல்லதா ஒரு சுபம் ஆயிட்டு இருக்காரு அப்படின்றதால அப்ப 7ஆம் அதிபதி அவர் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாருங்க. விதிப்படி 6ஆம் இடத்துக்கோட விஷயங்களுக்கு 12ல மறைஞ்சிட்டாரு. ஆனா 7ஆம் இடத்துக்கு உங்களுக்கு 11ஆம் இடத்துல அருமையா இருக்காருங்க. அப்ப 7ஆம் இடத்து பலன்கள் ராகுவோட தசையில சனியோட புத்தியில உங்களுக்கு அந்த களத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலம் அப்படின்றது சுப பார்வை பெற்ற சனி பகவான் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு அனுகூலம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். 26/8/2024 அப்படின்றதுக்கு அடுத்து 27 அந்த டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த 2 வருஷத்துல உங்களுக்கு கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அனுகூலம் திருமணம் கண்டிப்பாக அமையுங்க. ஒரு சுக்கிர பகவானும் நட்பு வீட்டுல இருக்காரு, குருவோட இருக்காரு. அருமையான விஷயங்கள். லக்னத்துக்கும் 11ல இருக்காரு. ஆக சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சனி பகவானோட பார்வையை வாங்கியிருக்காருங்க. 28 டிகிரி. ஆக 26 டிகிரிக்கு மேலதான் இருக்குங்க. அப்ப ரொம்ப பாதிக்கவும் எதுவும் படல. சுக்கிரன் பாதிக்கப்படல. ஆனா குரு பகவான் பாதிக்கப்பட்டிருக்காரு. குரு பகவானோட 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால மட்டுமே உங்களுக்கு ஒரு டிலே அப்படின்றதா இருக்கு. திருமண வாழ்க்கை அப்படின்றது 7ஆம் அதிபதியோட புத்தியில சுபத்தன்மை வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு இதுல உங்களுக்கு சனியோட பகவானோட புத்தியில ஒரு பாசிபிலிட்டிஸ் அப்படின்ற விஷயம் பாக்குறேங்க நானு. அடுத்து திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி சுபர் பார்வை பெற்று வர்க்கோத்தமாய் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ வந்து யார் வந்து ஒரு பலம் அதிகமா இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது சூரியன் லக்னாதிபதி குருவோட இணைஞ்சிட்டாருங்க. அப்ப லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. குருவோட இணைஞ்சு எந்த கிரகம் தொடர்பு போறதோ அந்த கிரகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வந்து ஒரு இணைந்தே இருக்கிறாங்க ஒரு 3 டிகிரிக்குள்ள. அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சனி பகவானுக்கு பார்வை மட்டும் தாங்க செலுத்துறாங்க. ஆனா அவரும் 2 பேரும், அதாவது நீங்களும் உங்களோட லக்னாதிபதியும் வர்க்கோத்தமான குரு கூட இணைஞ்சிருக்காங்க. அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதியான சனி பகவான் அங்க வர்க்கோத்தமாகி குருவோட வீட்டுல குருவோட பார்வையில் அமர்ந்திருக்காங்க. ஆக உங்களை போல வந்து ஒரு திறமை, நல்ல ஒரு எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய, கண்டிப்பாக உங்களை மாதிரியான ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உள்ள ஒரு பார்ட்னர் அப்படின்ற விஷயம், வரன் அப்படின்றது உங்களுக்கு அமைவாங்க கண்டிப்பாக. ஏன்னா 7ஆம் அதிபதியும் அங்க வர்க்கோத்தமாய் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்படின்றப்ப கண்டிப்பாக டிலே அப்படின்ற விஷயம் மேரேஜ்ல ஆயிருக்கு.
அந்த மேரேஜ் அப்படின்ற விஷயம் ஆனா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களோட திருமணம் அப்படின்ற விஷயம் உறவுல நல்ல ஒரு புரிதல் அப்படின்ற விஷயத்தை விட ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு நடக்கும். அந்த திருமணமும் வந்து நிலையான திருமணமா இருக்கும். ஏன் அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு தாமதப்படுத்தி கொடுக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் அதிபதியாகி கொடுக்கக்கூடிய குருவோட பார்வை பெற்ற கொடுக்கக்கூடிய அவரே அவரோட புத்தியில கொடுக்கக்கூடிய ஒரு திருமணம் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா கெடுதல் அப்படின்ற விஷயம் பண்ண மாட்டாரு. சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் ஆயிருக்காரு. திருமண வாழ்க்கையில நீங்களும் ஒரு ஒரு நல்லா கெத்து காட்டினீங்கன்னா உங்களோட பார்ட்னரும் வந்து மனைவியா வர போறவங்களும் நல்ல ஒரு திறமையான அறிவாளியா தான் கண்டிப்பாக வருவாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில நீங்க 50% பங்கு அளிக்கிறீங்கன்னா அவங்களும் 50% வந்து வாழ்க்கையில தொழிலோ வேலையோ ஏதோ விஷயங்கள் செய்யக்கூடியவங்களா தான் கண்டிப்பாக இருப்பாங்க. நல்லாவே உங்களுக்கு பார்ட்னர் அப்படின்ற விஷயம் அமையுங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க உங்களுக்கு. ஆக ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். ஒரு கொஸ்டின் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்ப தசா புத்திகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர தசையில பிறந்திருக்கீங்களா சார்? ஆமா, பரணி நட்சத்திரம் தானே. சுக்கிர தசையில பிறந்திருக்கீங்க. 1996 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுக்கிர தசை. சுக்கிரன் அப்படின்றது 11ஆம் இடத்துல இருந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு 3 10ஆம் அதிபதியா வரக்கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல. அப்ப உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு 96 வரைக்கும் வந்து பண வருவாய் அப்படின்ற விஷயம், ஒரு தன பிராத்தியை அப்படின்ற விஷயம் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். கண்டிப்பா சுக்கிரன் அப்படின்றது ஒரு சிம்மத்துக்கு பகையா இருந்தாலும் 11ஆம் வீட்டுல போய் உட்காந்துட்டாருங்க. 10ஆம் அதிபதியும் ஆயிட்டாருங்க. அப்போ தொழில வேலையாத ஒரு விஷயத்துல ஒரு வருமானம் வரக்கூடிய அமைப்பா வந்து அவங்க ஃபேமிலிக்கு பண பிரச்சனைகளை பணம் வரக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த விஷயங்கள்ல உங்களோட ஃபேமிலி கண்டிப்பா நல்லாவே இருந்திருக்குங்க. அடுத்து சூரிய பகவானோட ஒரு தசை அப்படின்றது 1996 இருந்து 2002 வரைக்கும் உங்களுக்கு லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காருங்க. அப்ப ஊர் விட்டு ஊர் மாறி ஏதாவது பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா. குரு பகவானோட இதுல நடந்திருக்கு. அப்படின்றதுல தந்தை வந்து ஊர் விட்டு ஊர் மாறுறது அப்படின்ற விஷயங்கள் கூட நடந்திருக்க வாய்ப்பு அப்படின்ற விஷயம் இருக்கு. சூரிய தசை அப்படின்றது லக்னாதிபதி தசையாகி உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் அதிபதி தசை அப்படின்ற விஷயங்கள் வருது. அவர் குருவோட பார்வையில குருவோட லக்னாதிபதி இணைந்து லக்னாதிபதியோட தசை சூப்பராகவே கண்டிப்பாக இருந்திருக்கும். உங்களுக்கு எந்த மாற்றமும் அதுல கண்டிப்பா கிடையாது. குருவோட பார்வையில குருவோட இணைந்த சூரியனோட உங்களுக்கு தசை அப்படின்னு சூப்பராகவே இருந்திருக்குங்க. ராசி உங்களுக்கு சந்திரனோட ஒரு தசை அப்படின்றது. சந்திர தசையில செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே உட்கார்ந்துருக்காருங்க. அப்ப 15 டிகிரிக்கு மேலதான் உட்கார்ந்துருக்காரு. இருந்தாலும் அந்த 2002 to 2012 அந்த டைம்ல பீரியட்ல தான் உங்களுக்கு சம்திங் உடல்ல ஒரு சின்ன மினி ஆப்ரேஷன் அப்படின்ற விஷயமா கூட ஏதாவது ஒரு விஷயங்கள் 2002 to 2012 அந்த ஒரு 10 வருஷ பீரியட்ல உங்களுக்கு உடல்ல ஏதோ ஒரு சிறு காயம் ஏற்பட்டு ஒரு சின்ன தையல் போடுறதாவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாவது கண்டிப்பாக ஒரு சந்திர தசையில, ஏன்னா சந்திரன் செவ்வாய் அங்க ராசியிலே உட்காந்துட்டாருங்க. சப்போஸ் தலையில கூட சின்ன அடிபடுறத கூட நடந்திருக்கான வாய்ப்பு அந்த 2002 to 2012 அப்படின்ற விஷயங்கள் நடந்திருக்கும். மற்றபடி சந்திரன் அப்படின்றது உங்களுக்கு லக்னத்துக்கு உங்களுக்கு 12ஆம் அதிபதியா வராரு. ஒரு ராசியிலேயே உங்களுக்கு செவ்வாய் ஒரு ரொம்ப கெடுதல் பண்றது இல்ல, ரொம்பவே வந்து ஒளியை இழக்கல, ஒரு அளவுக்கு ஒளியுள்ள சந்திரனா தான் இருக்காருங்க. அப்படின்ற வகையில லக்னமும் ராசிக்கும் பார்த்தீங்கன்னா சந்திர தசை அப்படின்றது ஒரு நல்ல தசை தான். அதுவும் அனுகூலமா அப்படின்ற விஷயங்கள் போயிருக்கும். அடுத்து செவ்வாய் தசை. செவ்வாயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு ஒரு 9ஆம் இடத்துல செவ்வாய் திசை, லக்னத்துக்கு 9ல ராசியோட இணைந்த செவ்வாய் திசை. அப்ப அந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா சந்திர தசையும் செவ்வாய் தசையும் உடல் உழைப்பு அப்படின்ற விஷயத்துல ரொம்ப போராட்டமான வாழ்க்கை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இருந்திருக்கும். எந்த விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துல உடல் உழைப்பையும் ஒரு மனதளவுல ரொம்ப ஒரு ஹார்டாகவும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த 2012 to 2019 வரைக்கும் ஒரு விஷயங்கள் மனசுல போயிருக்கும். ஒரு அப்படின்ற விஷயங்கள், ஹார்ட் ஒர்க் அப்படின்ற விஷயங்களை அந்த விஷயங்களை பண்ணியிருப்பீங்க. லக்னத்துக்கு ஒரு 9ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் அப்படின்ற விஷயம்,
அதுவும் சூரியனோட பார்வை பெற்றது, அங்க குருவோட இணைந்து ஒரு பார்வை வாங்கியிருக்கு. அப்படின்னாலும் அது ஒரு சூரிய பகவானோட பார்வை வாங்கி 9ஆம் இடத்துல லக்னத்துக்கு 9ல செவ்வாய் அப்படின்ற விஷயம் இருக்கிறது. கொஞ்சம் ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படின்ற விஷயங்கள் அதை எழுதிட்டு போயிருக்கோம். ஒரு சுபம் அப்படின்னு சுபர் விஷயம் அப்படின்றது சந்திர பகவானோட சந்திர பகவானது ஒரு தேய்பிரியாதாங்க இருக்காருங்க. சந்திரனை சூரியன் செவ்வாயோட என்னும்போது சந்திரனை தான் காப்பாத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அவர் தான் பார்ப்பாரு. உங்களுக்கு 15 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கு விளையிருக்காங்க. அப்போ செவ்வாய் மேசத்துல ஆட்சி ஒரு உச்ச பலம் ஆட்சி பலம் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு செவ்வாயோட தசை நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஒரு போராட்டமான வாழ்க்கை அப்படின்ற விஷயம் கொஞ்சம் இருந்திருக்கும் 2018 2019. அடுத்து ராகு பகவானோட தசை 6ஆம் இடத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. இப்போ 2022 இருந்து உங்களுக்கு ஒரு எதிரிகள் மற்ற விஷயங்கள் எது வந்திருப்பாங்க எல்லாம் இருந்திருக்கும் இல்லைங்களா, அது அவங்க எல்லாமே ஊர் விட்டு மாறி போறது, உங்களுக்கு பிடிக்காதவங்களா விலகுறது, உங்களுக்கு பிடிக்காதவங்க பாத்தீங்கன்னா வேலையில தொழில இருந்து போயிடுவாங்க. 6ஆம் இடத்துல அமர்ந்த இந்த ராகுவோட தசை 2019 ஆரம்பிச்சதுங்க. ஆக இப்போ 6 இப்போ பாத்தீங்கன்னா நீங்க விஷயங்கள் உங்களுக்கு என்ன நடக்குதோ செய்யணும் அப்படின்றத செய்யக்கூடிய 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் லக்னத்துக்கு 11 உட்காந்துருக்காங்க. ராகு 6ல உட்காந்துருக்காங்க. ஆக தொழிலோ வேலையோ எதிரியோ உங்களுக்கு எதிரி அப்படின்ற விஷயம் கிடையாதுங்க, கண்டிப்பா சொல்லலாம். ஆனா அதுல நீங்க உங்களுக்கு திறமை அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் ஹார்டா கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா ராகுவோட தசை ராகு 6ல இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்ல. ஆக ராகுவோட தசையில ஆயிடுச்சு ஒரு திருமண லைஃப் அப்படின்றது டிலே அப்படின்றது இருந்தது. இப்போ கொஞ்சம் ஒரு அட்டமாதிபதி புத்தி அப்படின்ற விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அட்டமாதிபதி புத்தி 26/8/2024 முடியுதுங்க, முடிய போகுதுங்க. சூப்பரா இருக்க போகுது. அடுத்து சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஒரு திருமண அமைவை நடத்தி கொடுக்கக்கூடிய குருவோட பார்வை பெற்ற சனியோட ஒரு புத்தி ஒரு 7ஆம் அதிபதி அப்படின்ற வகையில குருவோட வீட்டுல உட்காந்து வர்க்கோத்தமா ஆயிருக்காங்க. அருமையான விஷயம். ஆக உங்களுக்கு திருமண அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஒரு விஷயம் இப்போ உலகிக்கு நடக்கும் போதுங்க. அடுத்து ராகு பகவானுக்கு பிறகு உங்களுக்கு நடக்க போறது அட்டமாதிபதி புத்திங்க. ஆக அட்டமாதிபதி அப்படின்ற விஷயம் இருக்கும்போது 2037 ஆயிருங்க. 2037க்கு பிறகு ஊர் விட்டு ஒரு மாற்றம், தொழில் வேலை சம்பந்தமாக போறது, இல்ல ஃபாரினே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு போறது அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு. குரு பாத்தீங்கன்னா சுக்கிரனோட இணைந்து ஒரு புதன் சுக்கிரோட வீட்டுல பகை வீடு தான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா புதனோட வீடு அப்படின்றது ஒரு சுப வீடு. சனியோட பார்வையை வாங்கியிருக்காங்க. அதுல கொஞ்சம் டிலே அப்படின்ற விஷயங்கள் ஆகலாம். அப்படின்றப்ப வெளிநாடு அப்படின்ற விஷயங்கள் குறைத்து வெளியூர் வெளிமாநிலம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல போகக்கூடிய அமைப்பு அப்படின்றத, ஏன்னா அங்க சனி பகவான் வந்துட்டாரு, குறுக்க வந்துட்டாருங்க. வெளிநாடு போல அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க சனி பகவான் பார்த்துட்டாருங்க. அப்படின்றப்ப படிப்படியான தன்மைகள் கொஞ்சம் குறையும் அப்படின்ற வகையில வெளியூர் வெளிமாநிலம் அப்படின்ற வகையில போகக்கூடிய அமைப்பு குரு திசையில கண்டிப்பாக போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பா கொடுப்பாரு. சிம்ம லக்னத்துக்கு சூரியனுக்கு நட்பு அருமை. மேசராசிக்கு குரு 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியா 3ஆம் இடத்துல சுக்கிரனோட புதனோட வீட்டுல சூப்பரா இருக்குங்க. குரு திசை சூப்பரா இருக்கும் போது வெளியூர் வெளிமாநிலம் போய் சம்பாதிக்க போறாருங்க. உங்களுக்கு 16 வருஷம் சூப்பரா இருக்கும் போது அது பிறகு 2053க்கு பிறகு சனி பகவானோட புத்தி வருதுங்க. சனி பகவானு குருவோட பார்வையில வர்க்கோத்தமா இருக்காங்க, இவரும் வர்க்கோத்தமா இருக்காரு. ஆக அது பிறகான ஒரு சனி பகவான சுபர் தன்மை வாங்கியிருக்காங்க. சிம்ம லக்னம் மேசராசி ரெண்டுக்கும் கொஞ்சம் பகை, சற்று 50% பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அடுத்து புதனோட தசை. புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதியோட இணைஞ்சிருக்காரு. ஒரு குருவோடையும் பாத்தீங்கன்னா ஒரு 17 டிகிரிக்கு மேல இணைஞ்சிருக்காரு. சிம்ம லக்னத்துக்கு பெரிதா பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது. லக்னாதிபதியோட இணைஞ்சிருக்காரு அப்படின்ற வகையில ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆக உங்களுக்கு ஒரு தசை புத்திகள் அப்படின்ற விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஒரு நல்லது செய்யக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா 2053 வரைக்குமே உங்களுக்கு லக்னாதிபதி சதம் போகாது. லக்னத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இல்லாட்டியும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடியது ஒரு குரு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஆக உங்களுக்கு நீல் ஆயுள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும்.
ஆனா உடல் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்த அந்த செவ்வாய் அப்படின்றது ராசியிலே இருக்கக்கூடியவர் கொஞ்சம் பாதிப்பார். முரட்டு பிடிவாத குணம் அப்படின்றத கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. எதையும் துணிஞ்சு செய்றீங்க இல்லையா, அதை கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். ராசியிலே செவ்வாய் இருக்காருங்க, கண்டிப்பாக அறுபடை வீடான முருகனோட வீடு, கண்டிப்பாக ஒரு முருக ஸ்தலத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. ராசியிலே செவ்வாய் உட்காந்துருக்குது, உங்களுக்கு அந்த முருகன் வழிபாடு அப்படின்ற விஷயங்களை செய்யும் போது சூப்பரா கண்டிப்பா விளக்கும். முருகன வழிபாடு நீங்க வந்து டெய்லி வீட்லயே கூட பண்ணலாம். வீட்லயே போட்டோ வச்சு கூட டெய்லி வந்து முருகனை வழிபட்டுட்டு எங்க இருந்தாலும் போங்க வாங்க, அனுகூலமா கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகூலமா கண்டிப்பா இருப்பாருங்க. ஓகேங்க சார், ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். மற்றபடி அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கு சொல்லிக்கலாம் சார். ஓகேங்க சார். சங்கர் சார், அருமை அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. கண்ணன் வணக்கம். கண்ணன் கண்ணன் மியூட்ல இருக்கீங்க. வணக்கம் கண்ணன், வணக்கம் வணக்கம். வெளியில இருக்கீங்களா, ஆபீஸ்லயா? கண்ணன் டியூட்டிலயா வெளியிலயா? ஹலோ சார், கேக்கா? கேக்குது கண்ணன், கேக்குது, சொல்லுங்க. ஓகே சார். இன்னைக்கு கொஞ்சம் சொல்லல சார், ஃபுல்லா ரேடியோ சவுண்ட் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. வெளியில இருக்கீங்களா? இல்ல சார், ஊர்ல இருக்கிறேன். ஓகே 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 கண்ணன், ஓகே கண்ணன், பாருங்க பாருங்க. ஓகே சார். சந்திரசேகர் சார், நீங்க சொல்றீங்களா, மணின்னு சொல்லிட்டுங்களா? சந்திரசேகர் சார், சார் மியூட்ல இருக்கிறீங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க சார். நீங்க சொல்றீங்களா, மணின்னு சொல்லட்டுங்களா? மணி சார் சொல்லிட்டோம், நான் அந்த அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுவேன். ஓகேங்க சார், ஓகேங்க சார். மணினா ஓகேங்க சார். சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். பொதுவா இந்த ஜாதகத்தை ஆய்வு கெடுக்கும் போது லக்கணம் எந்த விதமான பாவத்துவமும் இல்லை அப்படிங்கும்போதே நல்லது அப்படின்னு பாத்துக்கிறேன். லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறார் அப்படின்னு பாக்குறேன். ஒரு மனிதனுடைய உடம்புக்கு எப்படி கை காலு எல்லாம் தேவையோ அதுபோல லக்கணமும் லக்கண அதிபதியும் சுபத்துவமாக இருப்பதே இவர் வந்து எல்லா விஷயத்தையும் ஆளுமை செய்யக்கூடிய ஒருவராக இருப்பார் அப்படின்னு நான் பாத்துக்கிறேன். நான் ஒரு 4 பாயிண்ட், என்ன சங்கர் சார் அதிகமாக நிறைய சொன்னதுனால ஒரு 4 பாயிண்டை மட்டும் முடிச்சுட்டு டக்குன்னு போலான்னு முடிவு பண்றேன். இந்த லக்கணம் சிம்ம லக்கணம் அப்படிங்கும் போதே ஒரு ராஜ லக்கணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நான் முதல்ல பார்க்கிறேன். இந்த 12 லக்கணங்கள்லயே ஒரு ராஜ லக்கணமாக இருக்கிறது சிம்ம லக்கணம் தான். இந்த லக்கணத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் யார வேணாலும் நீங்க பாருங்க, லக்கணம் லக்கணாதிபதி சுபத்துவம் ஆகிவிட்டால் ஆளுமை உள்ள மனிதனாக அவர் இருப்பார், எதையுமே ஆளுமை செலுத்துவார். இன்னொன்னு, மிகப்பெரிய தன்னம்பிக்கை உள்ள மனிதனாக அவர் இருப்பார். ஏன்னா லக்னாதிபதி சூரியன் சுபத்துவம், அப்ப எது எடுத்தாலும் தன்னால் முடியும் என்கிற தன்னம்பிக்கை அவருக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான். பொதுவாகவே இவர் எந்த இடத்துல போனாலும் ஒரு அதிகாரம் செலுத்துபவராக இருப்பார். எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் சரி, இவர் வந்து அதிகாரம் செலுத்துற தன்மை இவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல 10 பேர் இருந்தா கூட எதிலுமே முதன்மையானவராக தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு மேலோங்கி இருக்கும். எத்தனை பேர் இருந்தாலும் நான் தான் இந்த இடத்துல முன்னாடி நிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கும். எந்த துறை எடுத்தாலும் சரி, அவர் எந்த துறையில பணியாற்றினாலும் அந்த துறையில முதன்மை தன்மையோடு தலைமை பதவியோடு இருக்கணுங்கிறதா இவர் விரும்புற தன்மை. இந்த லக்கணத்துக்கு உண்டான குணாம்சம் அப்படிங்கிறது இவருக்கு உண்டான குணாம்சமாக இருக்கும்னு பாக்குறேன் அப்படிங்கிறதான் பாக்குறேன். அதே மாதிரி அரசு துறை மீது இந்த லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஆசை வரும். அரசு துறை, அரசு சம்பந்தமான வேலைகள், பொதுவாகவே வந்து அரசாங்க பதவி, மறுபடியும் அந்த இது நம்ம சொல்லுவோம் எலெக்ஷன், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவருக்கு வந்து ஈடுபாடு என்பது இருந்துகிட்டே இருக்கும். அரசியல்வாதி தன்மைகள் ஈடுபாடு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதான் இந்த லக்கணத்துடைய குணம். பொதுவாக ராசிங்கிறதும் கொஞ்சம் வேகமான ராசியாக இருக்குது அப்படிங்கிறதான். இந்த இரண்டும் இணையும் போது ஆட்டோமேட்டிக்காலே வந்து அவர் துடிப்பாற்றல் மிக்கவராக இருப்பார். ஏன்னா மேசராசி சரராசியா இருக்கிற போது துடிப்பாற்றல் மிக்கவராக இருப்பார், கொஞ்சம் வேகமானவராக இருப்பார். அது கூட இந்த லக்கணம் என்பது ஒரு ராஜ லக்கணம் அப்படிங்கிற அடிப்படையில இவர் எல்லாமே முதன்மைத்தன்மையோடு ஆளுமைத்தன்மையோடு
தலைமை தாங்கும் பண்போடு இவர் இருப்பார் அப்படின்ற ஒரு குணாம்சத்தை நம்ம வந்து பார்த்துறோம் அப்படிங்கிறதாம். அடுத்தபடியா நான் நேரடியா வர்றேன். பொதுவாகவே வந்து லக்கணம் சுபத்துவம், லக்கணாதிபதி சுபத்துவம் போதே எதுலையுமே கீழே இறங்க போக மாட்டார் அப்படிங்கிற தன்மையில இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துறோம். பொதுவா இந்த லக்கணத்துல பிறந்தோடனே நான் தசாபதிக்கு நேரடியா வந்துடுறேன். ஏன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் ஆஃப் வரலாம தான். இவர் பிறந்த உடனேயுமே சுக்கிரதசை, அந்த சுக்கிரதசை முடிஞ்சு சூரிய தசை ஆரம்பிச்சிருக்கும். மிக அற்புதமான தசையாக இருக்கும் அப்படிங்கிறத நான் அந்த சூரிய தசையை பார்க்கிறேன் அப்படிங்கிறதா. இவர் பிறந்த சூரிய தசை வந்த வருடங்கள் வந்து மிக அற்புதமான வருடங்களாக அந்த சூரிய தசை இருக்கும் நான் பார்க்கிறேன். 12ஆம் இடத்துல மறைவு அப்படிங்கிறத நான் இங்க எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதா. ஏன்னா தன் நண்பரோட வீட்டுல இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையிலும், தனக்கு பிடித்தமான வீட்டுல இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையிலையும், அப்பதான் கீழே வந்திருக்கிறார். குருவோடு வந்து ஒரே ஒரு டிகிரியில தான் இணைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில மிக அற்புதமாக இந்த சூரிய தசை அவருக்கு போயிருக்கும், நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். அடுத்து வந்த சந்திர தசை அப்படிங்கிற வருஷமும் பார்த்தீங்கன்னா மிக நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். சந்திர தசையும் சந்திர கேந்திரங்கள்ல இருந்து நல்ல அற்புதமான திசையாக, இந்த லக்கணத்துக்கு அருமையான திசையாக சந்திர தசையும் இருந்திருக்கும். இவர் பிறந்ததுல இருந்தே நான் சொல்லி வர்றேன், சூரிய தசை நல்லா இருந்திருக்கும் வாழ்க்கையில, சந்திர தசையும் நல்லா இருந்திருக்கும்னு பாக்குறேன், அப்படி பார்த்துட்டு வர்றேன். அடுத்து இந்த லக்கணத்தினுடைய ராஜ யோகாதிபதியான செவ்வாய் தசை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கும்போதுதான் இங்கதான் ஜோதிடத்தினுடைய பல நுணுக்கங்களை நம்ம கத்துக்க வேண்டிய சமாச்சாரம் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அது பின்னாடி சண்முகம் பேசும்போது எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தணுங்கிறதான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய தசை 2 பங்காக வேலை செஞ்சிருக்கும்னு நான் பாக்குறேன். ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு பாப கிரகம் வந்து திரிகோணத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி ஒண்ணு, மிகப்பெரிய விதி ஒண்ணு இருக்கு, பொதுவான விதி இருக்குது. அந்த அடிப்படையில் அவர் அங்க இருக்கிறது என்பது தவறு அப்படின்னு நான் பாக்குறேன். அதே நேரம் அவர் வந்து ஒரு பாதகாதிபதி அப்படிங்கிற அடிப்படையிலையும் நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். பாதகாதிபதி அதிகமா நான் டச் பண்ணி எடுக்காதவனா இருந்தால் கூட இந்த இடத்துல சந்திரனோடு சேர்ந்தது வந்து அது மறுபடியும் கொஞ்சம் தூண்டும் அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல பாக்குறேன் அப்படிங்கிறதான். அதனால வந்து இந்த செவ்வாய் தசை முற்பகுதி அவருக்கு சரியா இருந்திருக்காது அப்படிங்கிறதான். இதை வந்து ரொம்ப நுணுக்கமா நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா ஆதிபத்தியம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஆனா காரகத்துவம் கெடும் அப்படிங்கிறத தெளிவா பாக்குறேன். கண்டிப்பா இருக்கும், அவரோட பேசும்போது நம்ம பேசுவோம் அப்படிங்கிறதா. ஆதிபத்தியம் நல்லா இருக்கும், காரகத்துவம் வந்து கெட்டிருக்கும் அப்படிங்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு பாவகிரகம் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா. சரி, ஆதிபத்திய காரகத்துவம் என்னையா கெடும் அப்படின்னு கேட்கலாம். காரகத்துவம் என்ன கெடும்னா சகோதரன், உயிர் காரகத்துவம் ஜனக்காரகத்துவம்னு பிரிக்கணும். அதுலையும் இந்த உயிர் காரகத்துவமான சகோதரனுடைய உறவு முறைகள்ல அந்த இடத்துல கொஞ்சம் உரசல் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அப்பாவுக்கு வந்து அந்த இடத்துல சில செலவுகளை உண்டு பண்ணி இருக்கும் அப்படிங்கிறதையும் காரகம் 9ஆம் இடம் அப்படிங்கிற அடிப்படையில அப்பாவுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல நலிவு ஏற்பட்டிருக்கும், கொஞ்சம் செலவாகி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நான் கொஞ்சம் காரகத்துவம் கெடும்னு பாக்குறேன். ஆனா ஆதிபத்தியத்துவம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம 2 பங்கா பிரிச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி ஆகிறாரும் போது ஆதிபத்தியம் இருக்கும், காரகத்துவத்தை கெடுக்கும். அதுல உயிர் காரகத்துவமான இந்த மாதிரியான தகப்பன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நலிவு பெற்றிருக்கும், சகோதரனோடும் கொஞ்சம் இது வந்திருக்கும் அப்படிங்கிறதா. காரகத்துவம் கண்டிப்பாக கெட்டிருக்கும் அப்படின்னு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறதா. அடுத்து வந்த ராகுதசை இப்ப வந்திருக்கு அப்படிங்கிறதா. இந்த ராகுதசைக்கு முன்னாடியே வந்து 2015 to 17 அப்படிங்கிற வருஷத்துல இவர் கொஞ்சம் இவருடைய காலகட்டங்கள்ல கொஞ்சம் மோசமான காலகட்டமாக அந்த காலகட்டம் இருந்திருக்கும் நான் பாக்குறேன். 2015 to 17 அப்படிங்கிற காலகட்டத்துல இவருக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு நஷ்டம், ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பார் அப்படிங்கிறத நான் மேலோட்டமாக சொல்றேன் அப்படிங்கிறதா பார்த்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்னு பாக்குறேன். அடுத்து இப்ப இந்த ராகுதசை வந்துருச்சு. சரி, இந்த ராகுதசை என்ன பண்ணும் அப்படின்னா, ராகுதசை 6ஆம் இடத்துல இருக்கிறது மிக அற்புதமான விஷயம், நல்ல விஷயம். 6ஆம் இடத்துல இருப்பது என்பது நல்ல விஷயம். ஆனா 6ஆம் இடத்தோடு இருக்கிற போது என்ன வரும்னா, கடன் நோய் எதிரி வராது, தெளிவா இருக்கலாம். ஆனா நல்ல வேலையும் அங்க அடிபடும். 6ஆம் இடம் கெடுது அப்படின்னா கடன் வராது, நோய் வராது, எதிரி இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இன்னொரு சுபத்தன்மை இருக்குல்ல, நல்ல வேலை. அந்த நல்ல வேலை என்பதும் அந்த இடத்துல அடி வாங்கும் அப்படிங்கிறத சேர்த்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதா. அதுவும் இந்த ராகுதசை குருபுத்திங்கிறது கொஞ்சம் சஷ்டாஷ்டகம். இப்ப 22 to 24 இவருக்கு வந்து கொஞ்சம் மிகுந்த மன கஷ்டமான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இந்த ராகுதசை குருபுத்தியில 22 இருந்து 24 8வது மாசம் வரைக்கும் கொஞ்சம் சரியில்லாத காலகட்டமாகவே நம்ம உறுதியா சொல்லலாம் அப்படிங்கிறதா. கொஞ்சம் மன கஷ்டமான காலகட்டத்துல இவர் ஜாதகர் இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அடுத்தபடியாக கொஸ்டினுக்கு வந்துடுறேன்.
முதல் கொஸ்டினாக வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறுதியாக இவங்களுக்கு வந்து சிம்மம் எந்த வகையிலையும் பாதிக்கப்படல, சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில நேரடியான அரசாங்கத்தினுடைய வரி வசூல் பண்ணக்கூடிய அந்த வரி இலாக்கா துறைகள்ல இவரால் இருப்பது என்பது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஒரு நெகட்டிவான பதில் அல்ல. ஆனாலும் அரசு சார்ந்த கண்டிப்பாக அதிகாரம் செலுத்த முடியாம நம்ம சொல்லுவோம்ல, நம்ம இந்த பணி வரி வசூல் இல்லாத உதாரணத்துக்கு சொல்லலாம். ஒரு இந்த இடத்துல சனியும் பயங்கர சுபத்துவம் இருக்கும்போது மக்கள் தொடர்பு பணின்னு நான் பாக்குறேன். இவங்களுக்கு அது மேலதான் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிறதான். விஏஓ பணி வந்து மேல இவங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம், உள்ளாட்சி பணி அப்படிங்கிறது இருக்கலாம். கீழ்நிலை எப்பவுமே வந்து இவங்க ஒரு சூரியன் சுபத்துவமா இருக்கும்போது என்னன்னா எந்த இடத்துலயும் போனாலும் ஒரு 100 பேருக்கு 50 பேருக்கு வச்சு வேலை வாங்கக்கூடிய தலைமை பண்பு இப்படி இருக்கும். அதோடு இங்க சனி சுபத்துவமா இருக்கிறார். அம்சத்திலேயும் சனி சுபத்துவமாக சனியோட துறையில தான் இவரால் இருக்க முடியும் போது கீழ்நிலை பணியாளர்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய உள்ளாட்சி துறை, உள்ளாட்சி பணி, இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அரசாங்கத்தை ஒட்டி கான்ட்ராக்ட் எடுத்து அந்த பணிகள் செய்வது அப்படிங்கிற அடிப்படையிலையும் இவர் வந்து அரசு வரி வசூல் இல்லாத இந்த மாதிரியான துறைகள்ல இவர் பணிபுரியறதுக்கு அரசு சம்பந்தப்பட்டும் இருக்கும். ஆனா அது வந்து நேரடி வரி வசூல் ஆகாது. அப்படி எப்படின்னா நம்ம சொல்றோம்ல இந்த தாசில்தார் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம இந்த இடத்துல உள்ளாட்சி பணி, கீழ்நிலை பணியாளர்களை வேலை வாங்கக்கூடிய பணி, இப்ப மாநகராட்சி, நகராட்சி இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த பணியாளர்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய வேலைகள் தன்மைகள் இவருக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஏன்னா அந்த ராகுவுக்கு புதனுடைய தொடர்பும் சூரியனுடைய தொடர்பும் 14 டிகிரி இருந்து கிடைக்குது அப்படிங்கிறதா நம்ம பாக்குறோம். அப்படிங்கிற அடிப்படையில கண்டிப்பாக அந்த பணி கிடைக்கும் அப்படிங்கிறதுதான். ஆனா நேரடியான அரசு பதவி அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறது தெரியுது. அதனுடைய இப்ப உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ ஒரு ஆசிரியர்னாலே அரசாங்க ஆசிரியராக இருப்பாங்க, ஆனா அது வந்து நேரடி அரசு பணி அல்ல. அது மாதிரி ஒரு வயர்மேன் அப்படின்னா அது ஒரு நேரடி அரசு பணி அல்ல. அந்த மாதிரி நேரடி அரசு பணி இல்லாம ஆனா அரசாங்க பணியோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகமா நான் பாக்குறேன் அப்படிங்கிறதான். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து, லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தையும் சனி பார்த்து, லக்கணத்துக்கு 5ல சனி உட்கார்ந்து, குழந்தைகாரகனான குரு வந்து சனியினுடைய ஒரே டிகிரி பார்வையில சூரியனோட 1 டிகிரி அஸ்தங்கம் ஆகிறதுனால குழந்தைக்காரகன் குருவும் கெட்டு, 5ஆம் இடமும் கெட்டு, ராசிக்கு 7ஆம் இடமும் கெட்டதுனால கொஞ்சம் லேட்டா இருக்கு. இதே வந்து முன்னாடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து 2 திருமண வாழ்க்கைக்கு கொண்டு போய் விட்டுருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு தெரியுது அப்படிங்கிறதான். இது லேட் பண்றதுங்கிறது நல்லது அப்படிங்கிறதான். என்னைக்குமே சொல்றேன் கேட்டீங்க, நல்ல திருமணம்ங்கிறது தாமத திருமணம் நல்ல வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். அட்டகாசமான வாழ்க்கை கிடைக்கும். ஏன்னா சனி 7ஆம் அதிபதி சனி ஜம்முன்னு சுபத்துவமாகி இருக்கிறார். அவர் 7ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்றார், தப்பில்லை. ஆனா அதனாலதான் தாமத திருமணம் நல்ல வாழ்க்கை, நல்ல மனைவி, அருமையான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா. இது வரைக்கும் தாமதமானது தப்பில்லை அப்படிங்கிறதான். அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா சிக்கலை பண்ணியிருக்குங்கிறதான். அதனால இனிமேல் வரக்கூடிய அடுத்து குருபுத்தி முடிஞ்சு 2024 கடைசியிலக்குள்ளேயே சனி தசை, சனி புத்திக்குள்ளேயே உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதான். நாங்க சங்கர் சார் ஒரு வாரம் சொன்னார் 27 வரைக்கும். அப்படிலாம் இல்லை. ஏன்னா எடுத்தோன்னே என்னன்னா குரு பார்த்த சனி குழந்தையும் கொடுப்பார், கல்யாணத்தையும் கொடுத்து குழந்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த ராகு திசையில சனி புத்தியிலேயே உங்களுக்கு வந்து திருமணமும் நடக்கும், குழந்தையும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். வாழ்த்துக்கள், நன்றி. வேற ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம கொஸ்டின் ஆகும்போது பேசிக்கலாம் அப்படிங்கிறதா. நன்றி. மணினா அருமை அருமை அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க. சந்திரசேகர் சார். சந்திரசேகர் சார் மியூட்ல இருக்கீங்க சார், கேக்குதுங்களா? சார் கேக்குதா இப்ப? இப்ப கேக்குதுங்க சார், இப்ப கேக்குதுங்க. நான் சொல்றேன், அவரு கண்ணன் சொல்லிட்டாப்லைங்களா? மகேந்திர கண்ணன் ஏதோ ஃபங்க்ஷன்ல இருப்பாராட்டு இருக்குதுங்க சார். மைக் சவுண்டா இருந்துச்சுங்க, அவர் இன்னைக்கு சொல்லலைங்களாமா? ஓகே, சூப்பர் சூப்பர். சங்கர் சாரும் எப்பவும் போல மணிவண்ணன் சார் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஜாதகருக்கு ஏறக்குறைய 34 வயசு ஆக போகுது. 1990 பிறந்திருக்காரு, ஜூலைல. ஆட்சி சனி வக்ரம், செவ்வாய் ஆட்சி இருந்தாலும், எல்லாரும் நட்பு வீட்டுல இருந்தாலும் குருவும் கேதுவும் கடுமையான பகை வீட்டுல இருக்காங்க.
இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவங்க இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் கடுமையான, அதாவது நான் பகை வீட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் டிகிரிஸ் வைஸ் நான் செக் பண்ணும்போது ஜாதகர், முக்கியமான கேள்வி, திருமணத்துக்கே வந்துடலாம். சுக்கிரனை பார்க்க போகிறோம். சுக்கிரன் வந்து நட்பு வீட்டில் தான் இருக்காரு. அதே சமயத்தில் சுக்கிரன் வந்து ராகுக்கும் குருவுக்கும் இடையில பலமாக தான் இருக்காரு. ஸோ சுக்கிரன் வந்து கரெக்டான நல்ல கண்டிஷனில் தான் இருக்காரு, நோ ப்ராப்ளம். அடுத்ததாக சனி பார்க்குறோம். சனி நட்பு வீட்டில் தான் இருக்கு. நான் திருமணத்துக்கான காரகங்களை பார்க்குறேன். சனி நட்பு வீட்டில் இருக்கார். அப்படியே சனி நட்பு வீட்டில் இருந்தாலும் அந்த சனி வந்து சந்திரனுக்கும் ராகுவுக்கும் நடுவில், இந்த சைடு சந்திரன், அந்த சைடு ராகு, டிகிரிஸ் வைஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது ஸோ பலமிழந்து காணப்படுகிறார். அப்போ நட்பு வீட்டில் இருந்தால் கொஞ்சம் பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் இங்கே வந்து ரெண்டு கிரகங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை கிரகங்கள் அதுக்கு இடையில இருக்கிறதுனால நார்மலான நியூட்ரல் கண்டிஷனில் தான் நான் சனியை பார்க்குறேன். அடுத்ததாக குரு தான் இங்கே முக்கியமான பிரச்சனையே. இங்கே நம்ம மணிவண்ணன் சார் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார். அதை குரு வந்து ஒன்று பகை வீடு. அந்த பகை வீட்டில் இருக்கிற அந்த குருவே சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நடுவில் தான் இருக்காரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை. அதனால எகைன் வந்து பலமிழந்து காணப்படுறாரு. ஸோ பகை வீடு பக்கத்தில் இருக்க ரெண்டு கிரகங்களும் பகை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ள பகை. ஸோ வந்து அது ஒரு பலமிழந்து காணப்படுகிறார். சூரியனால் அஸ்தங்கமாக இருக்கிறார். அதுவும் ரொம்ப நெருக்கமான நேரத்தில் இருக்கிறதுனால அஸ்தங்கம். ஸோ இப்படிலாம் இருந்து பார்க்கும்போது குரு தான் ரொம்ப ரொம்ப வீக்கான கண்டிஷனில் பொசிஷனில் இருக்கார். ஸோ சுக்கிரன் வந்து குட் பொசிஷன், சனி வந்து நார்மலாக தான் இருக்கார். அடுத்ததாக திருமணம் முக்கியமாக பார்க்கும்போது புதன் கேது இணைவு இருக்கு. அந்த இணைவிலேயே புதன் வந்து சந்திரன் வீட்டில் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவருக்கு ஒரு காதல் அஃபேர் உண்டாகி இருக்கும். ஆனால் அந்த குருவுக்கு அந்த இணைவு இருக்குல்ல, புதன் கேது இணைவு, அதுக்கு வந்து குருவோட பார்வையோ சுக்கிரனோட பார்வையோ இருந்தால் அது திருமணத்தில் முடிந்திருக்கும். இங்கே வந்து குரு வந்து 12வது பொசிஷனில் இருக்கிறதுனால, 12வது வீட்டில் இருக்கிறதுனால ஸோ 25% தான் பவர்ஃபுல் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். திருமணம் அளவுக்கு போயிட்டு பட் அது மேரேஜ் நடந்திருக்காது. ஆனால் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள், அந்த காதலித்த அந்த பெண்ணையே திருமணம் அளவுக்கு போயிட்டு ஏதோ சம் ப்ராப்ளத்தினால அது சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கும். இது ஒரு மேபி அசம்ஷன். இது அடுத்ததாக இவரோட இணைவில் வந்து பார்க்கும்போது சனி ராகு சுக்கிரன் இணைவு இருக்கு. இந்த இணைவே வந்து ஒரு ஆணுக்கு ஒரு திருமணத்தில் ஒரு பெரிய தடை ஏற்படுத்தும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. குரு வீக்காக இருக்கிற ஒரு கண்டிஷன். சனி வந்து நார்மல் பொசிஷனில் இருந்தாலும் அவர் வக்ரமாக இருக்கார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாமத திருமணம் வாய்ப்புகள் இங்கே நிறையா இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம்னா 2025 ஜூன் மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அந்த ஜூன் மாதம் நடக்கலை அப்படின்னா மீண்டும் கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு காரணம் நிறையா இருக்கு. ஸோ 2025 நீங்கள் அதற்கான வேலைகளை பார்த்து திருமணம், அந்த கோச்சார குரு வந்து சுக்கிரன் மீது வரும் சமயத்தில் நீங்கள் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்மளும் வந்து சாத்தியப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அதை முயற்சி பண்ணி திருமணம்க்கான வாய்ப்புகளை நெருங்கி போங்க. அப்படி போகும் பட்சத்தில் திருமணம் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மேபி இன்னமும் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அடுத்ததாக ஜாதகர் வந்து சந்ததி, இவரோட கண்டிப்பாக மேரேஜ் உண்டு, ஆனால் என்ன டிலே ஆகும், அதுதான் நான் சொல்ல வந்தேன். குழந்தைகள் உண்டு, அந்த குழந்தைகளே நல்ல பெயர் புகழ் அடைவாங்க. இவரே வந்து ஒரு ப்ரொஃபஷன், என்ன ப்ரொஃபஷனாக இருக்குன்னா மணிவன் சார் சொன்ன மாதிரி தான், டைரக்ட் கவர்மெண்ட் இதில் கிடைக்காட்டினாலும் கவர்மெண்ட் துறை சார்ந்த ஒரு ப்ரொஃபஷனில் போய் உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இது வந்து மேலே ஒருத்தவங்களோட டிபெண்ட், அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். படிப்பே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராட்டத்தில் தான் படிச்சிருப்பாரு. பொலிட்டிக்கல் சயின்ஸு, மருத்துவம் சார்ந்த துறைகள், லா கூட படிச்சிருக்கான வாய்ப்புகள், இல்லை சட்டம் சார்ந்த ஒரு படிப்பு படிச்சிருக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர் வந்து நார்மலாகவே வந்து சீக்கிரம் ஏமாற்றப்பட்டு இருப்பார். அப்படி ஏமாற்றப்பட்டதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு.
ஒரு நல்ல வேலை ஒரு 28, 27, 20 வயசுல இருந்திருக்கலாம். அவர் வேலை பார்க்கறதுக்கான சூழ்நிலை 27, 28 வயசுல இருந்திருக்கும். அந்த வேலையை வந்து அவர் விட்டிருப்பார். ஏதோ ஒரு காரணத்தினால அதை வந்து வேணான்னு சொல்லிட்டு விட்டு வந்திருப்பார். அந்த துறையில இருந்தா மேபி இந்நேரம் வந்து அவர் எதிர்பார்க்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது இடம் மாறி போயினாதான் இவர் வந்து லைஃப்ல செட்டில் ஆக முடியும். கணக்கு, அக்கௌண்ட்ஸ் இது மாதிரி இதுல வந்து ஒரு நல்ல ஒரு 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 அனுபவம், அது ஒரு நல்ல திறமை இருக்கும் இவருக்கு. இவர் குடும்பத்துக்குள்ளேயே சகோதர சகோதரிகள் இல்ல குடும்பத்துல சொந்தக்காரங்களே வந்து இடம் சம்பந்தமான ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு டிஸ்பியூட் இருந்துகிட்டே இருக்கும். அது சீக்கிரம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவே இவருக்கு சில பிரச்சனைகள், தொல்லைகள் ஏற்பட்டிருக்கும். தந்தையோட அரவணைப்பு எப்பவும் இவருக்கு உண்டு. தந்தையோட கோஆப்ரேஷன் எப்பவுமே இருக்கும். தொழில் அதனால இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு தொழில் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவரோட தொழிலே வந்து சனி ராகு அல்லது சந்திரன் சனி இது காரகத்துவத்துல தான் தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் என்ன பொறுத்தவரை இருக்கு. எது பண்ணாலும் ரொம்ப ரொம்ப அதிகமா டிராவல் பண்ண வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். உணவு சார்ந்து, டெக்ஸ்டைல் சார்ந்து, துணி சார்ந்து, இது மாதிரியான ஒரு ஒரு பெரிய கனரக வாகனங்கள் சார்ந்து தொழில் வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் வந்து அவருக்கு மணி ரிலேட்டடு அக்கௌண்ட்ஸும் வந்து அதோட சேர்ந்து செட்டில் வாய்ப்புகள் அமையும். எதை பண்ணாலும் ரொம்ப சீக்ரெட்டான ஒரு தொழில் அமையும். தொழிலில் வேற ரொம்ப ஆர்வமாக இருப்பார். பணம் வந்து எந்த வகையிலையாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கும். அச்சு இவர் குடும்பத்தில் எப்படி ஏதோ ஒருத்தர் வந்து அந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங், அச்சு அது மாதிரியான வேலை தொழில் செய்கிறவங்களா இருப்பாங்க. அதை வந்து இவர் இன்னும் ப்ரொஃபஷ்னலாக ஒரு நல்ல இடத்துல நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போய் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எது பண்ணாலும் கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். தொழில் கவர்மெண்ட் வேலை என்னை பொறுத்தவரையிலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நம்ம நாடி ஜோதிட கிரகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஆனால் அரசு சார்ந்த அரசோட தொடர்புல ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் கோச்சார் ரீதியில் பார்க்கும்போது இந்த வருஷம் கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் போக வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ராகு மேலே குரு வர்றாரு. ஸோ 2024 கொஞ்சம் உங்களுக்கு சாதாரண ஒரு சுச்சுவேஷன் நிலையில் இருந்தாலும் அடுத்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே தீரும். திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. பொதுவாக வேற ரொம்ப பெரிய இது இல்லை. மேரேஜ் மட்டும்தான் கொஞ்சம் டிலே, அது அடுத்த ஆண்டு நடப்பதற்கு காரணம் இருக்கு. கவர்மெண்ட் ஜாப் சார்ந்த தொழிலில் வேலை வாய்ப்பு இருக்கு சார். அதை வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கும்போது கேட்டுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். சந்திரசேகர் சார், அருமை அருமை அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. சண்முகம், ஒரே ஒரு டவுட் மட்டும் அதை கிளியர் பண்ணுங்க. சொல்லுங்கண்ணா. இடத்துல குருவுக்கு பார்வை இருக்குது அண்ணா, வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. இல்ல, குருவுக்கு வந்து பார்வை இருக்கான்னு எனக்கு தெரியல. குருவுக்கு பார்வை இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே நானும் பாக்குறேன். எனக்கு அப்படித்தான் படுது. எனக்கு அதனாலதான் தெரியல. அதை பத்தி நீங்க பேசும்போது பேசுங்கன்னு சொல்றேன். பேசிக்கலாங்கண்ணா. இவரு அஸ்ட்ரோ கார்த்திகேயன் சார் வந்தாரு, வருவாரா என்னன்னு வெயிட் பண்ணி பார்த்தேங்க. வந்துட்டு போயிட்டாரு. சரி, அவர் வந்தாருன்னா மறுபடியும் அவர் வந்து சொல்லிட்டுங்க, நான் சொல்லிடுறேங்க. லோகு சார் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். லோகு சார் ஜாதகம் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாரும் ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டாங்க. நம்ம சில விஷயங்களை மட்டும், எல்லாரும் சொல்லாத விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிடலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி, லக்னாதிபதியில இருந்து பார்த்துடலாங்க சார். அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறதே விதிவிலக்குகள் நிறைஞ்சதுதான் ஜோதிடம். என்னோட குருநாதர் எப்பவுமே சொல்லுவாரு, அதாவது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பிடிச்சிட்டு இருக்காம, இந்த கிரகம் இப்படி இருந்துச்சுன்னா இப்படிதான் பண்ணும் அப்படின்னு இல்லாம, அந்த கிரகம் பண்றதுக்கான விதிவிலக்குகள் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க பாக்கணுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லக்னாதிபதி 12ல மறையிறாரு, 6, 8, 12ல மறையிறாரு. அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஓரளவுக்கு நம்ம பாக்குறத விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறோங்க. ஏன்னா 6, 8, 12ல இருந்தாலும் அவர் குரு சுக்கிர தொடர்புகளோட ஒரு சுபகிரகங்களோட தொடர்புல நல்லபடியா இருக்கிறாரா அப்படிங்கறத நம்ம செக் பண்றோம். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்க. இந்த இடத்துல இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னாதிபதி 12ல மறையிறாருங்க. 12ல மறைஞ்சாலும் அவருக்கு பிடிச்ச சந்திரனோட வீடு அப்படிங்கிறது அதிநட்பு வீடு. புதன் அப்படிங்கிறது சூரியனுக்கு பிடிச்ச
சூரியனுக்கு பிடிச்ச அப்படிங்கறத விட சூரியனை புதனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நட்பு கிரகங்கள், நட்பு கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாரு. இதுலயும் ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது ராகு கேதுக்கள் சூரியனோட இணையிறது, சந்திரனோட இணையுது. அதாவது செவ்வாய் பாவ கிரகங்களான சனி செவ்வாயை தவிர மற்ற கிரகங்களோட கேது இணைஞ்சாலும் அதை நம்ம கிரகண தோஷமா தான் எடுக்கிறாங்க. ஏன்னா இருக்கிறதுலயே பவர்ஃபுல் கிரகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேதுவை தான் முதல்ல சொல்றாங்க. ஸோ கேது தான் இருக்கிறதுலயே 9 கிரகங்கள்ல வலிமையான கிரகம் எது அப்படின்னு பார்க்கும்போது கேது தான் வலிமையான கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது சூரியன் கேதுவோட சேரும்போது இந்த இடத்துல கிரகண தோஷம் அடைவாரு. சூரியன் நல்ல வேலையா இந்த இடத்துல 0 டிகிரில இருக்கிறாரு. கேது பாத்தீங்கன்னா 14 டிகிரில. ஓரளவுக்கு சுயமா செயல்படுற ஒரு விஷயம் சூரியனுக்கு இருக்கு. இதுல இன்னும் நிறைய நிறைய விதிவிலக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது குருவோட ரொம்ப நெருங்கி இருக்கிறாருங்க. குருவோட 2 டிகிரிக்குள்ள நெருங்கி இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஜாதகத்துல பார்க்கும்போது சூரியன் வர்க்கோத்தமம் ஆயிருக்காரு. எந்த ஒரு கிரகமும் வர்க்கோத்தமம் அடையும் போது தன்னுடைய காரகத்துவ ஆதிபத்திய விஷயங்களை குறைவில்லாம கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல சூரியன் கேதுவோட சேர்ந்து பாதிக்கப்பட்டாலும் அவர் சனியினுடைய பார்வையை வாங்கலைங்க. சனியினுடைய பார்வையை ஓரளவுக்கு டிகிரி வைஸ் அதுவும் வாங்கதான் செஞ்சிருக்கிறாரு. சனி 28 டிகிரில இருக்கிறாரு. சூரியன் பாத்தீங்கன்னா 0 டிகிரில இருக்காரு. 3 டிகிரி டிஃபரன்ஸ்குள்ள சனியோட பார்வையை வாங்குறாரு. 2 டிகிரி டிஃபரன்ஸ்குள்ள குருவோட இணைவுல இருக்கிறாரு. கேதுவோட 14 டிகிரிக்குள்ள சேர்ந்து இருக்கிறாரு. வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாரு. ஸோ சூரியன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாரு. ரொம்ப அருமையா இருக்கிறாரு லக்னாதிபதி அப்படின்னு நம்ம இங்க இதை எடுத்துக்க முடியாதுங்க. அதாவது ஒளியினுடைய அமைப்புகளை வச்சு நம்ம இதை செக் பண்ணும்போது கிரகணம் அடையும் போது இருட்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சனியோட பார்வையை வாங்கும் போது இருட்டு. ஸோ இந்த இடத்துல வர்க்கோத்தமம் அடையும் போது திரும்ப வலு கிடைக்குது. குருவோட இணைவுல இருக்கும்போது திரும்ப சுபத்துவம் அடைகிறாரு. இந்த மாதிரி அதாவது சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு சுபத்துவமா இருக்கு, எந்த அளவுக்கு பாபத்துவமா இருக்கு அப்படிங்கறத நம்ம கரெக்டா நம்மளால ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நமக்கு கரெக்டா வருங்க. இந்த இடத்துல கேதுவோட இணைவுல இல்லாமல் சனியினுடைய பார்வையில் இல்லாமல் வர்க்கோத்தமம் மட்டும் ஆகி குருவோட மட்டும் இணைஞ்சிருந்தார் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டியது இருந்திருக்காதுங்க. சீக்கிரமாவே அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சு இந்நேரம் அவர் ஜாப்ல இருந்திருப்பாரு. ஏன் கிடைக்கல, ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் கேதுவோட சேர்ந்து கிரகண தோஷத்துல இருக்கிறதும் சனியோட பார்வை வாங்குறதும் 12ஆம் இடத்துல இருந்தாலுமே சுபத்துவம் பாபத்துவம் அந்த மாதிரி விஷயங்கள் அப்பார்ட் ஃப்ரம் அந்த சுபத்துவம் 6, 8, 12ல இருக்கும்போது ஒரு கிரகம் சுபத்துவம் அடைஞ்சதுனாலும் நல்ல இடங்கள்ல கேந்திர திரிகோணங்கள்ல இருந்து சுபத்துவம் அடைகிறதுக்கும் 6, 8, 12ல இருந்து சுபத்துவம் அடைகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அந்த விஷயங்கள் கொஞ்சம் லேட்டா கிடைக்குதுங்க. நான் நிறைய ஜாதகங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒரு வகையில 12ல மறைகிறாரு. ஆனா 12ல மறைஞ்சாலும் சுபத்துவம் அடையும் போது அந்த விஷயங்களை கொடுக்குற இடத்துல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சந்திரனை பார்க்கும்போது சந்திரன் இந்த இடத்துல 9ல செவ்வாயோட சேர்றதும் சனியோட சேரும்போது தான் சந்திரன் பாதிக்கப்படுவாரு. செவ்வாயோட சேரும்போது சந்திரனுக்கும் சரி செவ்வாய்க்கும் சரி பெரிய பாதிப்புகள் இருக்கிறது இல்லைங்க. மணியன் அளவு ஒரு விஷயம் சொன்னாரு. பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலேயே இருக்கிறாருங்க. பாதகாதிபதி பாதகஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தவறு. அவரோட தசாபுக்திகள் வரும்போதெல்லாம் தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு பார்ப்பாரு. இந்த இடத்துல நம்ம வந்து செவ்வாய் தசை நடந்திருக்கும் போது எந்த ஒரு தசையிலையும் செவ்வாயினுடைய புக்தி வரும்போதோ இல்ல செவ்வாய் தசையில சந்திர புக்தி வரும்போதோ, ஏன்னா சந்திரனே இங்க விரையாதிபதி ஆகுறாரு. சோ செவ்வாய் தசை சந்திர புக்தி பாத்தீங்கன்னா டிசம்பர் 2018 இருந்து ஜூலை 2019 வரைக்கும். இந்த நேரத்துல பாதகம் அப்படிங்கிறது என்னதுங்க, இப்படி எல்லாமா நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி நம்ம அதாவது இந்த மாதிரி நடக்கிறத நான் பார்த்ததே இல்லை, இவ்வளவு மோசமா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறது தான் ஒரு பாதகமான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் தன்னுடைய அதுவும் விரையாதிபதியோட சேர்ந்து இருக்கும் போது ஒன்னா அப்பாவை இழந்திருப்பார். அப்பாவை இழக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கும். இல்லைன்னா 2018 இருந்து 2019 அப்பாவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சில ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்துருக்குங்க. இது வந்து செவ்வாய் 9ஆம் இடத்துல பாதகத்துல இருக்கும்போது அவர் செய்யக்கூடிய வேலைகள் அந்த மாதிரி இருக்கும். நார்மலாவே பார்க்கும்போது பாதகாதிபதி பாதகஸ்தானத்தோட சம்பந்தப்பட்டு சந்திரனோட சேர்ந்து இருக்க கூடாதுங்க. ஏதாவது சனி பார்த்துருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ராகு கேதுக்களோட சேர்ந்து கிரகண தோஷத்துல இருந்திருக்கலாம், இல்லைன்னா அது பகை வீடா இருந்திருக்கலாம். வேற வீடா இருந்திருந்தா அங்க அந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. பாதகஸ்தானத்துல பாதகாதிபதி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு பெரிய ப்ராப்ளமே. பாதகாதிபதி தத்துவங்கள்லாம் அழகா ஐயா சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்திருப்போம். அடுத்து புதன் பார்க்கும்போது புதனுமே அப்படிதாங்க. அதாவது எப்பவுமே கேதுவோட சனி செவ்வாய் சேர்றதை மட்டும்தான் சூட்சம வலு அப்படின்னு சொல்றோம். கேதுவோட வேற எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும், சனி செவ்வாய் தவிர வேற எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும்
எவ்வளவு டிகிரி நெருங்கி இருக்குதோ தன்னுடைய பலத்தை கேது கிட்ட இழப்பாங்க அப்படிங்கிறது பொதுவான ஒரு விதி. ஸோ இந்த இடத்துல கேது 14 டிகிரி, புதன் பாத்தீங்கன்னா 16 டிகிரி, 2 டிகிரி வித்தியாசத்துல தன்னுடைய வலுவை புதன் கேது கிட்ட இழந்திருக்கிறாரு. ஸோ ஜாதகர் புத்திசாலியா, ரொம்ப ஸ்மார்ட் ஆனவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் இங்க சரியா இல்லைங்க. புதன் 2 டிகிரிக்குள்ள கேதுவோட சேர்ந்து கிரகண தோஷத்துல இருக்கிறாரு. சந்திரனுடைய வீடுமே புதனுக்கு பிடிச்ச வீடு கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஜாதகருடைய ஸ்மார்ட்னஸ், அதாவது எந்த அளவுக்கு அவர் சமயோஜிதமா செயல்படுவாரு, எந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஸ்பார்க்கா இருப்பாரு, ரொம்ப கற்பூர புத்தியோட இருப்பாரு அப்படின்னு கேட்கும்போது நம்ம புதனை தான் சொல்லுவோம். புதன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரோ அதை பொறுத்து ஜாதகருடைய புத்திசாலித்தனம் இருக்கும் அப்படிங்கிறது தான் விதிங்க. ஸோ இந்த இடத்துல 2 டிகிரிக்குள்ள கேதுவோட சேர்ந்து 12ல மறைஞ்சு அப்படிங்கிறதுனால அதுலயுமே ஜாதகரனுடைய புத்திசாலித்தனத்துல கொஞ்சம் குறைகளை இந்த கேதுவோட இணைவும் 12ல மறையிறதும் கொடுத்துரும். அடுத்து நம்ம குருவுக்கு வந்தோம் அப்படின்னா குரு இங்க திரும்பவும் அந்த வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடலாங்க. குருவுமே இங்க கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணுங்க. பகை வீட்டுல இருக்கிறாரு, சூரியனோட ரொம்ப நெருங்கி சூரியனை அஸ்தங்கப்படுத்தி சூரியனை சுபத்துவப்படுத்தி இவர் தன்னுடைய வலுவை கம்ப்ளீட்டாவே சூரியன் கிட்ட இழந்துட்டு நிக்கிறாரு. அதே மாதிரி சனியினுடைய பார்வையும் டிகிரி வைஸ் ரொம்ப க்ளோஸா வாங்குறாரு. இதுல இன்னொரு விதிவிலக்கு என்னன்னா வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்காரு. 5ஆம் இடத்தை தன் வீட்டை தானே பாக்குறாரு. இந்த 5ஆம் இடம் அப்படின்னு வரும்போது குழந்தை பாக்கியம் விஷயங்கள் நம்ம சொல்லுவாங்க. நிறைய ஜாதகங்கள்ல நான் பார்த்தேன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குருவாவே இருக்கட்டும், இப்ப எஸ்பெஷலி குருவை நம்ம எடுத்துப்போங்க. குரு 5ஆம் இடத்தோட, அதுவும் 5ஆம் பாவகம் அவரோட வீடாவே இருந்து எவ்வளவு வலு குறைஞ்சு அவர் கிரகண தோஷத்துல இருக்கலாம், ரொம்ப பாபத்துவமா இருக்கலாம், ரொம்ப சூரியனோட நெருங்கி அஸ்தங்கம் ஆயிருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல இருந்து ஒரு 7ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையோ 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பாவகத்தையோ, தட் மீன்ஸ் வாட் எவர் இட் இஸ், எந்தவாவது ஒரு இடத்துல இருந்து 5ஆம் பாவகத்தோட அவர் பார்வை இருந்து குறிப்பா அந்த வீடு குருவோட வீடாவே இருந்து தன் வீட்டை தானே பார்க்குற அமைப்புகள்ல கண்டிப்பா அந்த குழந்தை பாக்கிய விஷயங்கள்ல இருக்கிற குறைகளை அவர் நீக்கிறாருங்க. இந்த இடத்துல குரு வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவரோட ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களையும் கொடுக்குற இடத்துல இருப்பாரு. 5ஆம் இடம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும், 5ஆம் இடத்துல சனி வக்கரமாகி இருக்கிறாரு. 6ஆம் அதிபதி 5ல இருக்கிறது. 6, 8ஆம் அதிபதிகள் எந்த பாவகத்தில் இருந்தாலும் அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தன்னுடைய தசாபுக்தி அந்தரம் வரும்போதெல்லாம் பாதிப்புகளை கொடுப்பாங்க. இங்க 6ஆம் அதிபதி 5க்கு போன தப்பு, அதுவும் பாவரான சனி அங்க இருக்கிறது தப்பு. குரு சூரியனோட ரொம்ப நெருங்கி இருக்கிறதும் சனியோட பார்வையை வாங்கி இருக்கிறதும் தப்பு. இதுல பிளஸ் அப்படின்னு பார்க்கும்போது குரு தன் வீட்டை தானே பாக்குறாரு, வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம விதிவிலக்குகளா சொல்லலாம். ஸோ குழந்தை பாக்கியம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான காரணமும் அங்க இருக்கு. குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நம்ம இங்க எடுக்கலாங்க. அடுத்து நம்ம சுக்கிரனை பார்க்கும்போது சுக்கிரன் நல்ல இடத்துல தான் இருக்காருங்க. இங்க குரு சுக்கிரன் இணைவு அப்படின்றது நம்ம எடுத்துக்க வேண்டாம். குரு 2 டிகிரியில இருக்கிறாரு, குரு 29 டிகிரியில, 7 டிகிரி டிஃபரன்ஸ்ல இருக்கிறாரு. சுக்கிரனுக்கு சனியோட பார்வையும் இல்லை. 28 டிகிரியில சனி பார்க்குறாரு, 26 டிகிரி விலகி இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு 10ஆம் இடத்துக்கு 2ல இருக்கிறாரு, 3க்கு 9ல இருக்கிறாரு, தனக்கு பிடிச்ச புதனோட வீட்டில் இருக்கிறாரு. அவராகவே இருக்கிறாரு. எந்த விதமான பாவ கிரகங்களோட தொடர்போ, எந்த விதமான, அதாவது ஒளி கலப்பு தானுங்க. ஒரு கெட்ட ஒளியோ அவருக்கு பிடிக்காத கிரகத்தோட ஒளியோ கலந்துச்சுன்னா நம்ம நம்மளோட இயல்புகள் மாறும், நம்ம கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்க முடியாம போகும். அந்த விஷயம் இல்லாம புதன் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சனி எடுக்கும்போது சனி நல்லாவே இருக்கிறாருங்க. சனி பொறுத்த வரைக்கும் என்ன பாவ கிரகமா இருக்கும்போது அவர் திரிகோணத்துல இருக்கக்கூடாது, கேந்திரத்துல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல குருவோட பார்வையை வாங்குறார் அப்படிங்கிறதும், வர்க்கோத்தமம் அடையும் போது இந்த பர்டிகுலர் கிரகத்துல, அதாவது வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது எல்லா கிரகங்களுக்குமே நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள், அது பாவ கிரகங்களா இருந்தாலும் சரி சுப கிரகங்களா இருந்தாலும் சரி, நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடையிறது நல்லது. நல்ல ஆதிபத்தியம் பெற்று வர்க்கோத்தமம் அடையும் போது என்ன பண்ணும், தன்னுடைய காரகத்துவ வழியா தன்னோட ஆதிபத்திய வேலைகளை கொடுக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்ல ஆதிபத்தியமா இருந்துச்சு அப்படின்னா, சனியா இருந்ததுன்னா அடுத்தவங்களோட பணம், கெட்ட வழிகள், அந்த மாதிரி அடுத்தவங்க இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா ஓரளவுக்கு நல்ல பலன்களை நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்கும் போது கொடுத்துருவாரு. இந்த இடத்துல 6, 7 அப்படிங்கிறதுனால 6ஆம் அதிபதி வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கிறதும் தப்பு தான். 6ஆம் அதிபதி வர்க்கோத்தமம் அடைஞ்சு 5ல இருக்கும்போது என்ன பண்ணுவாருங்க, 5ஆம் இடத்து வேலைகளை கெடுப்பாரு. அதிர்ஷ்டம் இருக்காது, சிந்தனை செயல் நல்லா இருக்காது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்காது. 5ஆம் இடத்துக்கு ரொம்ப முக்கியமான உயிர் காரகத்துவமான குழந்தை பாக்கியம் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல எல்லாத்தையுமே பாதிப்புகளை கொடுப்பாரு. நமக்கு ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு ஆசைப்படுவோம், நமக்கு நடந்தா நல்லா இருக்கணும்னு நினைப்போம். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ சிந்தனை செயல் தான் 5ஆம் இடம், அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம், பூர்வ புண்ணிய ஸ்தானம்.
ஸோ என்ன, நம்ம ஆசைப்படுறது நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆசைப்படுவோம், அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது கிடைக்கும் போது இது கிடைக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதுக்குமே ஒரு விதிவிலக்கு புதன், சரி குரு தன் வீடை தானே பார்த்து அதையும் சரிப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கிரகங்கள் எந்த பாவகத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம பார்க்குற விஷயங்கள். அடுத்து நமக்கு தசாபுக்திகள் படி வரும்போது, தசாபுக்திகள் படி ஆல்ரெடி நம்ம நிறைய பேசிட்டோங்க. எல்லாருமே சொல்லியாச்சு. அடுத்து நமக்கு அவர் கேள்வி கேட்டா பதிலும் சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் டைரக்டா கேள்விகளுக்கே போயிடுறேங்க. கேள்விகள் அப்படின்னு வரும்போது முதல் கேள்வி ஜாதகருக்கு, அரசாங்க வேலைக்காக வெயிட் பண்றேன், எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா, எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க. நிறைய அதாவது தடைகளும் இருக்கு, அந்த தடைகள் நீங்கிறதுக்கான அமைப்புகளும் இந்த ஜாதகத்துல இருக்கு. அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்க. எப்ப கிடைக்கும் அப்படின்னா, இப்ப ராகு தசை நடந்துட்டு இருக்கு. ராகு தசையில குரு புக்தியில இருக்காருங்க ஆகஸ்ட் 2024 வரைக்கும். இந்த குருவே சூரியனோட சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும், செவ்வாயும் பாத்தீங்கன்னா திக்பலத்துக்கு நெருங்கி இருக்கிறாரு. அதாவது அவருக்கு பிடிச்ச செவ்வாய், அவருக்கு பிடிச்ச சந்திரனோட சேர்ந்து இருக்கிறாரு. பாதகாதிபதி தன்னுடைய தசாபுக்திகள் வரும்போது பாதக அமைப்புகளை செய்வாரு. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுங்க. ஆனா அதே சமயத்துல திக்பலத்துக்கு நெருங்கி இருக்கிற செவ்வாய் அப்படிங்கிறதுனால அவர் அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்புகளையும் தன்னுடைய தசாபுக்திகள்ல கொடுக்கறதுக்கான அமைப்புகள் இருக்கு. அப்படிங்கறதுனால செவ்வாய் அந்தரத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ராகுதசை குரு புக்தியில வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க. ராகுதசை சனி புக்தியில தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ராகுதசை சனி புக்தி ஆகஸ்ட் 2024 மேல எப்பனாலும் நீங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற டைம்ல தான் இருக்கீங்க. மேரேஜ் அப்படின்னு வரும்போது மேரேஜ் எப்ப நடக்கும் அப்படின்னா, ராகுதசை சனி புக்தி வந்த உடனேயுமே மேரேஜுக்கான அமைப்புகள் வந்துடும். இங்க 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிறாருங்க. 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிறாரு அப்படிங்கறதுனால பிப்ரவரி 2025க்குள்ளேயே மேரேஜ் நடக்கலாம். ஒருவேளை பிப்ரவரி 2025க்குள்ள மேரேஜ் நடக்கல, ஏன்னா இதுல நம்ம கோச்சாரத்தையும் நம்ம பார்க்கணுங்க. ராசிக்கு 11ல தான் சந்திரன் இருக்கிறாரு. இவர் மார்ச் 2025 வரைக்கும் ராசிக்கு 11ல தான் சனி இருக்க போறாரு. ஸோ ராசிப்படி கோச்சார ரீதியா பார்க்கும்போது சனி நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால அதுலயும் நம்ம வந்து சனிக்கு கோச்சார ரீதியா ஏதாவது செவ்வாய் சம்பந்தம் வந்துருதா, கோச்சாரத்துல செவ்வாய் பாத்துடுறாரா, ராகு கேதுக்கள் அவங்க மேல டிராவல் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி இதுலயும் நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணணுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அதெல்லாம் இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கும். இந்த ராகு தசை சனி புக்தி சனி அந்தரம் பிப்ரவரி 2025க்குள்ள மேரேஜ் நடக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல புதன் அந்தரத்துல நடக்கிறதுக்கான சான்சஸ் கம்மிங்க. ஏன்னா புதன் பாத்தீங்கன்னா இங்க தன்னுடைய வலுவை கம்ப்ளீட்டா கேது கிட்ட இழந்துட்டு நிக்கிறாரு 2 டிகிரிக்குள்ள. ஸோ புதன் கொடுக்க வேண்டிய விஷயங்களை, புதனே இங்க குடும்பாதிபதி ஆகிறார் அப்படிங்கிறதுனால குடும்ப அமைப்புகளை அவர் கொடுக்கணும். ஸோ அவர் கொடுக்க வேண்டிய விஷயங்களை கேது தான் கொடுப்பார். அப்படிங்கிறதுனால பிப்ரவரி 2025க்குள்ள மேரேஜ் நடக்கணும். அப்படி ஒருவேளை நடக்கல அப்படின்னா ஜூலை 2025ல இருந்து ஆகஸ்ட் 2025க்குள்ள மேரேஜ் நடக்கும். இந்த மாதிரி தான் இருக்குங்க. அடுத்து அவருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோங்க. 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிறாரு. 7ஆம் அதிபதி 5க்கு போறதே ஓரளவுக்கு நல்ல விஷயம்தான். குருவோட பார்வையை வாங்குறாரு. குரு சுக்கிரனுடைய பார்வைகள் 5ஆம் பாவகத்துக்கு கிடைக்குது. அந்த பாவகம் அதிக சுபத்துவமா இருக்கு. 7ஆம் பாவகத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவகத்துக்கு குருவோட பார்வை இருக்கு. மணியன்னு சொன்னது மாதிரி இந்த இடத்துல பார்வை வலு அப்படிங்கிறது குருவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. எந்த ஒரு பாவகத்தையோ ஒரு கிரகத்தையோ சுபத்துவப்படுத்துற அளவுக்கு குருவோட பார்வை இருக்கா அப்படின்னா, இந்த இடத்துல தன் வீட்டை தானே பாக்குறாரு. அப்படிங்கிறதுனால 5ஆம் பாவகம் ஓரளவுக்கு குருவினுடைய பார்வை அவரோட வீட்டுக்கே கிடைக்குது. அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஓரளவுக்கு பார்வை இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஆனா இந்த இடத்துல ஸ்பெஷல் பார்வைகளான 5, 9ஆம் பார்வைகள் குருவுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பகை வீட்டுல இருக்கும் போதே அவரோட பார்வை வலு ஆட்டோமேட்டிக்கா 50%க்கு மேல குறைஞ்சிருங்க. சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு, நல்ல வேலையா அவர் ரொம்ப நெருங்கல. ஸோ பரவாயில்ல. ஆனா அதே இடத்துல சூரியனோட சேர்ந்து 2 டிகிரிக்குள்ள அஸ்தங்கமாகி இருக்கிறாரு. சனியோட பார்வையும் 2-3 டிகிரிக்குள்ள வாங்குறாரு. ஸோ இவரோட பார்வை வலு அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நேரடி பார்வையா தன்னுடைய வீட்டை 5ஆம் பாவகத்தை பாக்குறாரு. 5ஆம் அதிபதி தன்னோட வீட்டை பாக்குறாரு. அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்பெஷல் விஷயத்துல குரு வந்து 5ஆம் பாவகத்தை மட்டும் சுபத்துவப்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாங்க. திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது 7ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாங்க. குரு பார்வை குரு சுக்கிர தொடர்புகளோட இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால இங்க சூரியனுடைய பார்வையும் ஓரளவுக்கு சனி வாங்குறாருங்க. ஆனா சுபத்துவ அமைப்புகள் அங்க சனிக்கும் இருக்கு சூரியனுக்கும் இருக்கு. அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. ஏன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா ராசிக்கு 3ல அவருக்கு பிடிச்ச அதிநட்பு வீட்டுல தான் இருக்கிறாரு. ஸோ ராசிக்கு 7ஆம் அதிபதியும் நல்லா இருக்கிறாரு, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் நல்லா இருக்கிறாரு, களத்திரக்காரகன் சுக்கிரனும் நல்லா இருக்கிறாரு.
ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது 7ஆம் பாவகத்துக்கும் பெருசா பாவ கிரகங்களோட தொடர்பு. சனி பாக்குறாரு அப்படின்னாலும் சுபத்துவமா பார்க்கும்போது அவர் கொடுக்க மாட்டாரு, அதே சமயத்துல கெடுக்க மாட்டார் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பொதுவான பலன்கள் எதிர்கால வாழ்க்கை அப்படின்னு வரும்போது இப்ப ராகுதசை நடந்துட்டு இருக்குதுங்க. ராகுதசை நல்லா இருக்குங்க. ராகுதசை பொறுத்த வரைக்கும் நல்ல தசை தான், ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. குரு தசை கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளவு ஒன்றும் நல்ல தசையா இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தாங்க. குரு தசை 2037 இருந்து 2053 வரைக்கும் குரு பகை வீட்டுல இருக்கிறாரு. ஆனா இதுல அதாவது நிறைய விதிகள் விதிவிலக்குகள் இருக்குங்க. ஒரு கிரகம் நீச்சமா அடைஞ்சிருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கும்போது தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை குறைவில்லாம கொடுக்குற அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு விதிதான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது குரு என்னதான் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிருந்தாலும் சனியோட பார்வை வாங்கினாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமா அவர் 11ஆம் வீட்டுல இருக்கிறாரு. 11ஆம் வீட்டுல இருக்கிற கிரகங்கள் ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை குறைவில்லாம கொடுக்கும் அப்படிங்கறத பேஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு குரு தசை ரொம்ப அருமையா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 50 ரூபா கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு இல்லைங்களா, அஸ்தங்கம் ஆயிருக்காரு, சனியோட பார்வையை வாங்குறாரு. இந்த இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தன்னுடைய 5, 8ஆம் பாவ விஷயங்களை குறைவில்லாம கொடுப்பார் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு அவர் தன்னுடைய விஷயங்களை கொடுக்குற மாதிரி இடத்துல இருக்கிறார் அப்படின்ற மாதிரி நம்ம பாத்துக்கலாங்க. எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். லோகு சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க, பார்த்துட்டு நீங்க வேற உங்களுக்கு கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. இதுல எல்லாரும் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுனால நீங்க சொல்லலாங்க. இல்லைங்க, அப்பெல்லாம் எதுவும் இல்லையா, நீங்க சொன்னது எனக்கு தெளிவா புரிஞ்சுதுயா. நல்லதுங்க சார், நல்லது. இது இல்லாம வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? வேற எதுவும் இல்லைங்க ஐயா, கேள்விகள் எதுவும் இல்லை. ஓகேங்க சார். சார் இவங்க ஏதாவது நம்ம சார்லாம் ஏதாவது கேள்விகள் கேட்பாங்க, டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்பாங்க, எது எப்ப நடந்தது என்னன்ட்டு. அதை நீங்க கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிருங்க, சரிங்களா? ஐயா ஒரு 10 நிமிஷம், ஒரு 7:05 முடிச்சுக்கலாம் ஐயா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொஞ்சம் போனோம், வேற ஒண்ணும் இல்லையா. முடிச்சிடலாங்க. நிறைய கேள்விகள் ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு நிறைய கேள்விகள் நம்மளும் நிறைய கேட்க போறது இல்ல. சார் சாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாங்க. எனக்கு மட்டும் ஒரு கேள்வி, நீங்க என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றீங்க, எந்த மாதிரி வேலை நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல வந்து ப்ராசஸ் எப்படி போகுதுங்க, ஏதாவது கிடைக்கிற மாதிரி இருக்குதா, என்ன மாதிரி இருந்துச்சுங்க? ஆமாங்க, இந்த 2 எஸ்ஐ எக்ஸாம் எழுதுனேன், ரெண்டுமே ஒரு மார்க் மிஸ் பண்ணிட்டேன், இன்ஸ்பெக்டர் எக்ஸாம். இப்போ இன்னைக்கு 2 நாளுமே இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதி வந்திருக்கீங்க. அருமைங்க அருமைங்க. சரி, இதுல ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குமா? நல்லாதான் எழுதிருக்கேன், சரி என்ன அப்படின்றது ஒரு சின்ன சந்தேகம், வேற ஒண்ணும் இல்லை. 2018 இருந்து 19 அந்த டைம்ல, அதாவது ஒரே நிமிஷங்க. ஆமாங்க, அப்போ 18ல வந்து ஒரு போலீஸ் வேலை கிடைச்சது, அது என்ன ஜாயின் பண்ண முடியாம போயிடுச்சு. ஓகே ஓகேங்க சார், ஓகேங்க சார். வேற ஒண்ணும் இல்லையா. 2018 இருந்து 19, அந்த டிசம்பர் 2018 டு ஜூலை 2019 அந்த பீரியட்ல ஏதாவது உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்துச்சுங்களா? அந்த மாதிரி இல்ல, 20ல நடந்தது, அம்மா இறந்துட்டாங்க 2020ல. 2020ல அம்மா இருந்திருக்காங்க. ஆமாங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க சார், தம்பி அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? 2 தம்பி, 2 பேருமே சிஸ்டர்ஸ் தான். ஓகே ஓகே ஓகே. ஆமாங்க. அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஓகேங்க ஓகேங்க சார், ஓகே சார். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்டுக்கலாங்க. சந்திரசேகர் சார், மணினா, சங்கர் சார். சார், இப்ப நீங்க பிரசன்ட்லி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஒர்க் பண்றீங்க? ஐயா இப்ப நான் எந்த ஒர்க்கும் பண்ணல ஐயா, இப்ப நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆமா, இப்போதைக்கு கொஞ்சம் லைட்டா ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். கரெக்டான பொசிஷனுக்கு இப்பதான் போயிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா சார் சொன்னார், சந்திரசேகர் சார் ஒரு பாயிண்ட் கரெக்டா சொன்னார், நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்றார், ராசிக்கு 10ஆம் வீடு சனியோட வீடா இருக்குதார். அப்படிலாம் இருக்கும்போது அந்த இப்ப சொன்னார் பாத்தீங்களா, நான் இதுல போய் ட்ரை பண்ணிருக்கிறேன்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு கோர்ட்டுங்க. ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா. அப்படி ஒரு ஜாதகத்தை எடுத்து போட்டோன்னு எப்படி பழக்கன்னு அவர் சொல்றாரு பாத்தீங்களா. கரெக்டா லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை சனி பாக்குறாரு, ராசிக்கு 10ஆம் வீடு சனியோட வீடா இருக்கு, அருமையான பொசிஷன். கரெக்டா அரசாங்கத்தினுடைய நேரடி தொடர்பு வராது, ஆனா அரசாங்க ஊழியரா இருப்பாங்க. அருமையா, கண்டிப்பா இது சக்சஸ் ஆகுங்க. நீங்க இது சொன்ன உடனே எனக்கு அப்படி சும்மா பழிச்சுட்டு இருந்தது. பரவாயில்ல,
அப்படின்ட்டு எனக்கு மனசுக்கு தோணுச்சு. அருமையான இடத்த செலக்ட் பண்ணி கரெக்டா எழுதிக்கலாம்னு அர்த்தம். கண்டிப்பா செலெக்ஷன் ஆவாருங்க. சரிங்க, நன்றி ஐயா, நன்றி ஐயா, உங்க வாழ்க்கை பிள்ளைகிட்ட ஐயா. சார் உண்மைதான் என்ன சார், படிச்சிட்டு உண்மைதான் இருக்கீங்க? உண்மைதான் என்ன உங்க படிச்சிட்டு இருக்காரு அவரு? ஆமாங்க ஐயா. இல்ல என்ன படிச்சு ஐயா qualification கேக்குதுங்களா? என்னங்க? நான் வந்து பிசிஏ முடிச்சிருக்கேன் ஐயா, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அப்புறம் பிலிட் லிட்ரேச்சர் பண்ணிருக்கேன் தமிழ்ல. ஓகே, ஐயா தேங்க்ஸ். கேக்குதுங்களா? ஆ ஆ சார் கரெக்ட் தான். அதாவது நம்ம என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அதாவது சனி சுபத்துவ சனி 2 10ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டா இந்த கோர்ட்டு, இந்த வக்கீல், இந்த மாதிரி அட்வொகேட் சம்பந்தப்பட்ட வேலை தொழில நம்ம இருப்போம் அப்படிங்கிறது பொதுவான விதிங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க இப்ப கோர்ட் ரிலேட்டடா எக்ஸாம் எழுதி இருக்கிறதுனால அதுல செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்குங்க. அதுதாங்க சார், இப்போ நிறைய இருக்குதுங்க சார். நம்ம ஒரு கிரகத்துக்கு ஒரு காரகத்துவ தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குதுங்க. நம்மளோட அனுபவத்துல இப்போ இப்போ குருஜி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தை பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லிடுவாரு, இப்படிதான் அப்படின்றத சொல்லுவாரு. நமக்கு இன்னும் அந்த அனுபவம் அவ்வளவு அதிகமா இல்ல, இப்பதான் நமக்கு கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஆமாங்க சார் கரெக்ட். ஏன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்தோட சனி சம்பந்தப்படுறாரு, ராசிக்கு 10ஆம் இடம் சனியோட வீடா இருக்குது, சனி இங்க சுபத்துவமா குருவோட பார்வையில, குரு சுக்கிர பார்வைகள் இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால நீங்க கோர்ட்டு, வக்கீலு, இந்த மாதிரி விஷயங்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல ஜாப்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறத சொல்றோங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. இதுலயே உங்களுக்கு நல்ல சரிங்க ஐயா. ரிசல்ட் கிடைச்சு, ஏன்னா வேலையில ஜாயின் பண்றதுக்கான நல்ல டைம்ல தாங்க சார் இருக்கீங்க நீங்க. இப்போ சீக்கிரமாவே சரி, கிடைச்சிரும். சரிங்க ஐயா, எங்க எல்லாரோட வாழ்த்துக்களும் சரிங்க உங்களுக்கு, ஐயா. எங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே ஓ, இருக்கும். நன்றி ஐயா, நன்றி ஐயா. சார் வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? முடிச்சுக்கலாங்களா? ஒரு வெளியே வேற எதுவும் வேற எதுவும் இல்ல ஐயா. ஓகேங்க ஓகேங்க சார். சங்கர் சார் உங்களுக்கு, மணியண்ணா, சந்திரசேகர் சார், மகேந்திர கண்ணன். ஒன்றும் இல்லை சார், தேங்க்யூ. ஓகேங்க சார், ஓகேங்க சார், ஓகேங்க சார். அப்போ முடிச்சுக்கலாங்க. லோகு சார் ரொம்ப நன்றி, உங்க ஜாதகம் ஆய்வு ஓகே பண்ணதுக்கு. சார். ரொம்ப ஓ, ரொம்ப பொறுமையா ஓகே கேட்டு ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, உங்க எல்லாரையும் ஆஹ், கலந்துரையாடினதுக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட பேசுனது ஓ, எங்களுக்கு ரொம்ப ஓகே ஐயா, சந்தோஷங்க. ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி ஐயா, நன்றி ஐயா, வணக்கம் ஐயா. ஓகேங்க சார். சங்கர் சார், மணியண்ணா, சந்திரசேகர் சார், மகேந்திர கண்ணன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திரும்ப அடுத்த வாரம் மீட் பண்ணுவோங்க. சார் நன்றி நன்றி. மணிவண்ணன் சார் இருக்காருங்களா? இருக்காருங்க சார், இருக்காரு. சார் வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்ல யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு கட் பண்ணேன். கரெக்டா வக்கீல் அப்படின்னு ஏதோ தொழில் எழுதுறாங்க. யார் இன்னொருத்தர் யார் சார் சொல்லியிருந்தாங்களா யாரும்? நீங்க தான் சொன்னது. நீங்க தாங்க, நீங்க தான். ஓகே ஓகே, ரைட் சார், தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். சனியோட சுபத்துவம் சொல்லியிருந்தாங்க. சனிதான் சுபத்துவம். ஏன்னா அம்சத்திலையும் சனி வந்து குருவோட வீட்டுல இருக்குது. அதனால மக்கள் தொடர்பு அப்படின்ட்டு போனேன். மக்கள், ஜனங்களோட தொடர்பு, பணியாளர்களோட தொடர்பு. ஏன்னா சனிங்கிறது கீழ்நிலை பணி இல்லைங்க. சனியோட ஆமா ஆமா ஆமாங்க சார். என்ன அட்டகாசமா தெரியுங்க. அம்சத்திலேயே வந்து குருவோட வீட்டுல உட்கார்ந்து இருப்பாருங்க சனி. கரெக்ட் அந்த கரெக்ட். உள்ளாட்சி துறை, அந்த மாதிரி துறை, சனியோட துறைன்னு தான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா கரெக்ட். ஆனா அட்வொகேட்டுங்கிறத நீங்க கரெக்டா சொன்னோன்னு தான் நான் காலையில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போதே இப்ப யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா 2ஆம் இடத்தை கரெக்டா தொடர்பு, லக்னத்துக்கு 2ஆம் இட தொடர்பு, ராசிக்கு 10ஆம் இட தொடர்பு கரெக்ட். பர்ஃபெக்ஷனா வந்து அவருக்கு இந்த எலெக்ஷன்ல செலெக்ஷன் ஆவாருங்கிறது கிளியரா இருக்குங்க. ஏன்னா இது நேரடி அரசாங்க துறை கிடையாது. அரசுங்கிறது வந்து மக்களோட வரி வசூல் பண்றது, அந்த மாதிரி துறைக்கு போகுங்க. இது சேவை துறை அப்படிங்கிற அடிப்படையில் கரெக்ட். மக்களோட தொடர்பு, இப்ப பாத்தீங்கன்னா அங்க போற ஜனங்களோட தொடர்பு, இது அருமையா கரெக்டா இருக்குங்க. அதே மாதிரி கோர்ட்டோட தொடர்பு, வழக்கறிஞரோட தொடர்பு, அருமையா சொன்னீங்க. அதனாலதான் அதை சொன்னேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகேங்க சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நம்ம க்ளோஸ் வேற பண்ணிக்கலாங்களா? எதுவும் இல்லைங்க ஐயா. ஓகே ஓகே ஐயா, நன்றி ஐயா, நன்றி சார், எல்லாருக்கும் நன்றி. ஓகேங்க சார், எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி ஐயா. ஓகேங்க, நன்றி திரும்ப ஐயா. அடுத்த வாரம் மீட் பண்ணுவோங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே.